மார்க் எழுதின சுவிசேஷம் என்ற இந்த தொடர் போதனையை நாம் இன்றைக்கு தொடருகிறோம். உங்களுக்கே தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம். 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 54 செய்தி கொடுத்து விட்டோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பகுதி பகுதியாக பார்க்குறோம், புரிஞ்சுக்க பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறோம், இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்னு பார்க்குறோம். ஏன் இப்படி பார்க்குறோம்? ஏன் இந்த ஒரு அப்ரோச்சு? ஏன்னா வேதத்தை படித்தா நமக்கு பயன் உண்டுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. வேதத்தை சிஸ்டமேட்டிக்காக படித்தா நமக்கு பயன் உண்டு. பைபிள் ஸ்டடி இஸ் ப்ராஃபிட்டபிள். நம்புறீங்களா இல்லையா? பைபிள் ஸ்டடியில் ப்ராஃபிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்கு கொடுத்தாரு? நமக்கு இதனால் பயன் உண்டாக வேண்டும். எவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது பார்த்தீங்களா? எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த உங்கள் மதத்துக்கு இந்த புஸ்தகத்தை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாரா தேவன்? அப்படி கிடையாது. இது கடவுளுடைய வார்த்தை, ஆவியானவர் நாள் ஏவப்பட்ட வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், புறப்பட்டு வந்த வார்த்தை. இதை நம்ம வாசித்து இதை புரிந்து கொண்டு இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்படி நம்ம பகுதி பகுதியாய் படித்து வருகிறோம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ன்றதை நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கும் நாம் தொடருகிறோம். இப்போ நம்முடைய அடுத்த பகுதி மார்க் 12:38 44. இதை வாசிப்போம், இதை புரிஞ்சிக்க முயற்சி எடுப்போம். அப்புறம் இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம், இதை எப்படி நமக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் நம்ம வாழ்க்கை அப்படின்றத பார்க்கலாம். சரி, மார்க் 12:38 44 வரை. பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரே விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். தேவன் பார்ப்பது போல நாம் பார்ப்போமானால் வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். தேவன் பார்ப்பது போல நாம் பார்ப்போமானால் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வருடத்தை தேவன் எப்படி பார்க்குறார்? உங்களோட சம்மந்தப்பட்டு எப்படி பார்க்குறார் தேவன்? நீங்கள் என்னென்ன சாதிக்க முடியும்னு பார்க்குறாரு. இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன மேற்கொள்ள முடியும்னு பார்க்குறாரு. இது வரைக்கும் பெறாத ஆசீர்வாதங்களை எப்படி இந்த வருஷம் நீங்கள் பெற முடியும் அப்படின்றத பார்க்குறார். இது வரைக்கும் வளராத விதத்தில் எப்படி நீங்கள் வளரலாம், முன்னேறலாம், மாறலாம் என்பதை தேவன் பார்க்குறார். ஆனால் தேவன் பார்ப்பது போல் எல்லாரும் பார்க்குறது இல்லை. ஜனங்க நிறைய பேர் இந்த வருஷத்தை எப்படி பார்க்குறாங்க? ஐயோ, இன்னொரு வருஷம் வந்துருச்சு, போன வருஷமே இவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இப்போ அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதோ, அப்படி பார்க்குறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட சில நேரம் அப்படி பார்க்குறாங்க. தேவன் பார்ப்பது போல் நாம் பார்ப்போமானால் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். மனுஷங்க பொதுவாக கண்ணுக்கு தெரிகிறது தான் பார்க்குறாங்க. அப்படியே அப்பட்டமாக தெரிகிறது அந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை, கண்ணுக்கு தெரிகிற அந்த காரியம், இவ்வளோதான் பார்க்குறாங்க. ஆனால் தேவன் அதை தாண்டி பார்க்குறார், அதை விட ஆழமாக பார்க்குறார். மனுஷன் இருக்கிறத கண்ணுக்கு தெரிகிறத பார்க்குறான், வெளிப்புறத்தை பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்குறான். தேவனோ அதையும் தாண்டி அதற்கு ஆழமாய் பார்க்கிறார். இந்த வேத பகுதியில் இயேசு வந்து கடவுள் பார்க்கிறது போல பார்க்குறார். ஏன்னா அவரே கடவுள். அவரே கடவுளாக இருப்பதனால, மெய் தேவனாக இருப்பதனால கடவுள் பார்க்குற மாதிரி பார்க்குறார். மனுஷன் பார்க்குற மாதிரி கிடையாது. பொதுவாக மனிதர்கள் இன்றைய உலகத்திலே எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவர்களே எடுத்துக்கோங்க. பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஊழியத்தில் இருக்கிறவர்களை எப்படி பார்ப்பார்கள்? ஊழியத்தில் இருக்கிற பாஸ்டர்மார்களையோ பிரசங்கியார்களையோ
பொதுவாக கிறிஸ்தவர்களே எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க பக்திமான்கள், அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க தேவனால் விசேஷித்த விதத்தில் அழைக்கப்பட்டு வரம் பெற்ற ஒரு ஊழியக்கார், தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க பொதுவாக ஜனங்க இல்லையா. தேவனை அவங்க பிரியப்படுத்துகிறாங்க, தேவனுக்கு பிரியமான விதத்தில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் பொதுவாக ஜனங்கள் ஊழியக்காரங்களை பற்றி வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம், ஒரு பார்வை. அப்படிதான் இயேசுடைய நாட்கள்லையும் யூதர்கள் அவங்களுக்கு இருந்த ஊழியக்காரர்களை அப்படி தான் பார்த்தாங்க, வேதபாரகர் போன்ற ஊழியக்காரர். இப்போ நான் வாசித்தனே வேத பகுதி, அதில் ஃபஸ்ட்டு பகுதி 38 - 40 வேதபாரகர்களை குறித்து. அவங்க யாருன்னா இயேசுடைய நாட்களில் யூதர்களுக்கு ஒரு முக்கியமான ஊழியக்காரர் போல் அவர் வேதபாரகன். அந்த பேரையே பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள் வேதபாரகன். அந்த பேர் என்ன சொல்லுது? வேதத்தில் எக்ஸ்பர்ட். அவங்க வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறவங்க, அன்னைக்கு பைபிளை கரைச்சி குடித்தவங்க, பைபிளை போதிச்சவங்க, பைபிளை கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணி வச்சவங்க, பைபிளை கையால் எழுதினவங்க, ஜீராக்ஸ் மிஷின் இல்லாத காலத்தில் காப்பி பண்ணி இதை காப்பியாக மெயின்டைன் பண்ணி வந்தவங்க யார்? இந்த வேத பாரகர்கள். இவங்க முக்கியமான ஆட்களாக இருந்தாங்க யூத சமுதாயத்தில் பாருங்கள். ஏன்னா அந்த யூத மதத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்தது. ஏன்னா பைபிள் எக்ஸ்பர்ட் அவங்க தான், பழைய ஏற்பாட்டினுடைய எக்ஸ்பர்ட் அவங்க தான். ஸோ மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரோல். ஆனால் அது மட்டும் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஜப ஆலயத்திலலாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும், முதன்மையான ஒரு இடம், சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கும், ஸ்டேஜில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ யூத மதத்தில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஆனால் யூத மதத்தில் மட்டும் இல்லை, பொதுவாக யூத மக்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுனால யூத சட்டத்திலையும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. யூத சட்டம், யூத தேசத்தினுடைய சட்டமே எதை சார்ந்திருந்தது? மோசை கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை தான் சார்ந்து இருந்தது. ஆகவே நியாயப்பிரமாணத்தினுடைய எக்ஸ்பர்ட் வேதபாரகன். ஆகவே அவனுக்கு தான் யூத சட்டம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, அவனுக்கு தான் அந்த படிப்பறிவு மற்றவங்களை விட பொதுவாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எழுதி படிக்க தெரியும். நிறைய பேருக்கு அன்றைக்கி எழுதி படிக்க தெரியாது. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா யூத மதத்துலேயும் முக்கியமான ரோல், ஆனால் மற்றபடியும் அவங்களுக்கு முக்கியமான ரோல். உதாரணத்துக்கு எதை எழுதணுன்னாலும், ஒரு கான்ட்ராக்ட் எழுதணுன்னா, ஒரு லேண்ட் சேல் பண்ணுறீங்க, அந்த கான்ட்ராக்ட் எழுதணுன்னா யாரை கூப்பிடுவாங்களாம் அந்த காலத்தில்? இயேசுடைய நாட்களில் வேதபாரகனை கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அவனுக்கு தான் சட்டம் தெரியும், கரெக்டாக அதை எழுத முடியும். வேதத்தை ஹேண்ட் காப்பி பண்ணாங்கன்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் கூட எனி ரிட்டன் கான்ட்ராக்ட் இதெல்லாம் அவங்க தான் செய்வாங்களாம் பொதுவாக வேதபாரகர்கள். அதனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைஞ்சது ஒரு வேதபாரகனாவது இருப்பாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டது. மத சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஜனங்க அவங்கள ஒரு மரியாதையோடு பார்க்குறாங்க. ஆனால் மற்றபடி யூத வாழ்க்கைக்கே இந்த லீகலான விஷயம் எல்லாத்துக்கும் அவங்கள தான் முக்கியமாக பார்க்குறாங்க, அவங்களுடைய உதவியை நாடுறாங்க. அப்போ எல்லாரும் அவங்கள பெருசாக நினைக்கிறாங்க. அதில் சில இப்போ பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா சில நல்ல வேதபாரகர்கள்லாம் இருந்தாங்க. உதாரணத்துக்கு எஸ்ரா பழைய ஏற்பாட்டில் இருக்கல, எஸ்ரா, நெகேமியா. எஸ்ரா வேதபாரகன், பைபிள் எக்ஸ்பர்ட், பைபிளை போதிச்ச ஆள், பைபிளை கையால் எழுதினார். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த வேதபாரகர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அவங்க எழுதி காப்பி பண்ணி தான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை நமக்கு காத்து வச்சு பத்திரமா இன்றைக்கி நமக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள். அப்போது வேதபாரகர்கள் சிலர் நல்லவங்களும் இருந்தாங்க. ஆனால் இயேசுடைய காலத்துக்குள்ளே கொஞ்சம் சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனாலும் கூட யூத மக்கள் அவங்கள பெருசாக பார்த்தாங்க, ஒரு மரியாதையோடு பார்த்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது அந்த சமுதாயத்தில். எல்லாரும் இப்போ பெருசாக பார்க்குற வேதபாரகனை இயேசு வித்தியாசமாக பார்க்குறாரு. இயேசு சொல்கிறாரு, இவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்றார். மக்கள் ஒரு விதமாக பார்க்குறாங்க. யூத சமுதாயமே அவங்கள மத சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசாக பார்க்குது, மற்றபடி லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெருசாக பார்க்குது. அவங்க தான் படிச்சிருக்காங்க, அவங்க தான் பைபிள் எக்ஸ்பர்ட், அவங்க தான் பெரிய ஆளுங்க, அவங்க தான் பைபிளை போதிக்கிறாங்க அப்படின்னு பெருசாக அப்படி பார்த்தா இயேசு சொல்கிறாரு அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாரு, யாரை பற்றி குறிப்பாக சொல்கிறாருன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் இயேசு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறார். ஜனங்கள்லாம் இந்த வேதபாரகனை அப்படியே பெருசாக பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார் எச்சரிக்கையாக இரு அப்படின்றாரு. அதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். ரெண்டாவது செக்ஷன் 41 - 44. இங்கே அப்படியே சீன் மாறுது. முற்றிலும் வேற ஒரு ஆளை பற்றி பேசுகிறார் இயேசு. யார்? ஒரு ஏழை விதவை. அவங்க கொடுக்குற ஒரு காணிக்கை. வேதபாரகன் எங்கே இருக்கிறாங்க, ஏழை விதவை எங்கே இருக்கிறாங்க. முற்றிலும் வித்தியாசமான ஆள்.
இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏழைகளை ஜனங்க பொதுவாக எப்படி நினைப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க? பரிதாபத்தோடு பார்ப்பாங்க. பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? பரிதாபத்தோடு பார்ப்பாங்க. இல்லைன்னா பார்க்கவே மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. யூத சமுதாயத்தில் இன்னும் மோசமாக இருந்தது. ஏழையாக இருந்தால், நீங்கள் ஒரு யூத சமுதாயத்தில் இயேசுனுடைய நாட்களில் ஏழையாக இருந்தால் எப்படி திரும்ப நினச்சாங்க? கடவுள் சபிச்சிட்டார் போல் இருக்குது, அதனால தான் ஏழையாக இருக்கிறாங்க. யார் செஞ்ச பாவமோ, அவங்க செஞ்ச பாவமோ, அவங்க பெற்றோர் செஞ்ச பாவமோ என்னமோ தெரில, அந்த பாவத்துக்கு தேவன் தண்டிச்சிட்டார், சபிச்சிட்டார், அதனால தான் ஏழையா. அப்படி தான் யூத மக்கள் பொதுவாக நினச்சாங்க. அப்போது ஏழை விதவை, அந்த நாட்கள் விதவையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இன்றைக்கு மாதிரி கிடையாது. புருஷனை இழந்துட்டு அப்படியே இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டு போகலாம் இன்றைக்கி. அன்றைக்கு அப்படி கிடையாது. விதவைகள், அதுவும் ஏழை விதவைகளை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. யார் யார் செய்ய முடியுமோ அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பான் சமுதாயத்தில். அதனால தான் பழைய பாட்டில் எத்தனை முறை தேவன் சொல்கிறார், திக்கற்றவர்கள் விதவைகளை அநியாயமாக நடத்தக்கூடாது, நான் அவங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், அவங்களுக்கு ஏற்ற நியாயத்தை விசாரிப்பேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு, கட்டளை கொடுக்குறாரு. எத்தனை தடவை சொல்கிறாரு, இந்த விதவைகள் திக்கற்றவர்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா மற்றவங்களாம் அப்யூஸ் பண்ண, அட்வான்டேஜ் எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு நாள் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அது. அப்போ ஏழை விதவையை பொதுவாக யாருமே அதுவும் காணிக்க போடுற விஷயத்தில் யாராவது ஏழை விதவையை காணிக்க போடுறத கவனிப்பாங்களா? யாருமே கவனிக்கவே. காணிக்க போடுற அந்த விஷயத்தில் வர்றப்போ பணக்காரங்க போடுறது தான் பொதுவாக கவனிப்பாங்க. யாருமே ஒரு ஏழை விதவை போடுகிற ஒரு காணிக்கையை சட்டை கூட பண்ண மாட்டாங்க, ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, அவங்க தான் அதிகமாக போட்டாங்க எல்லாரை விட அப்படின்றாரு. அவங்க போட்ட கொஞ்சத்தை என்ன பண்ணுறாரு, அவங்க தான் எல்லாரை விட அதிகமாக போட்டாங்க, எல்லாரும் அவங்கள பாருங்கன்றார். பார்ப்போம் நம்ம அவங்கள கவனிங்க. அவங்கள யாருமே கவனிக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சீஷரெல்லாம் கூப்பிட்டு அவங்கள பார்க்க வைக்கிறாரு, நம்மளையும் பார்க்க வைக்கிறார். இன்றைக்கி இத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு இப்போ யாரை பார்க்குறோம், எப்படி பண்ணுறாரு பாருங்கள். இந்த ரெண்டு பகுதியும் அடுத்தடுத்து வருது. இந்த வேத பாரகர்களை குறித்த, இந்த மத தலைவர்களை குறித்த ஒரு பகுதி 38லேருந்து 40, அப்புறம் 41லேருந்து 44 ஏழை விதவை கொடுத்த அந்த காணிக்கை அடுத்தடுத்து வருது. ஏன் அடுத்தடுத்து வருது? ஏன்னா அடுத்தடுத்து நடந்தது, ஒன்றுக்கு அடுத்தபடி ஒன்று நடந்ததுன்றது மட்டும் இல்லை, ஏன் இப்படி எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு, இப்படி நமக்கு பைபிளில் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, நாம் அதை ஒன்றா சேர்த்து வாசித்து அதை பார்த்தா தான் அந்த கான்ட்ராஸ்ட் தெரியும். என்ன கான்ட்ராஸ்ட்டு? வேதபாரகர்களுக்கும் அந்த ஏழை விதவைக்கும் உள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசத்தை இயேசுனுடைய கண்கள் வழியாய் நாம் பார்க்கணுன்ற அந்த நோக்கத்துக்காக தான் இப்படி எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஜனங்க வேதபாரகனை தான் பெருசாக நினைக்கிறாங்க, ஏழை விதைய அசட்டை பண்ணுறாங்க, அவளை நினைக்கிறதே கிடையாது. இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசுனுடைய கண்ணில் இயேசு என்ன பண்ணுறாரு, இவங்களை கண்டு எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு இவங்களை தூக்கி விட்றாரு, அப்படி தலைகளை திருப்பி விட்றாரு. உலகம் வந்து என்ன பண்ணுது, இவங்கள தான் பெருசாக நினைக்குது, வேதபாரகன் ஏழை விதவையா அப்படின்னு நினைக்குது. ஏசு என்ன பண்ணுறாரு, தலைகளை திருப்பி விட்டு இப்படி திருப்பி விட்டுறாரு. வேதபாரகன் அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்க, ஏழை விதவை கொடுத்த இந்த காணிக்கை கவனிங்கன்ற மாதிரி போயிடுறாரு. அப்போ இயேசுனுடைய கண்கள் வழியாக பார்ப்போமா? அப்போது இந்த ரெண்டு குரூப்பையும் இயேசுடைய கண்கள் வழியாக, இயேசுடைய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப வித்தியாசமான கண்ணோட்டம். மனிதர்கள் பார்க்கறது போல் இயேசு பார்ப்பது கிடையாது, ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாரு. முதல்ல இந்த வேதபாரகர்கள் எப்படி பார்க்குறான்றது பாருங்கள். அதை வாசித்துருவோம். 38லேருந்து 40 ஒரு தடவை வாசித்துருவோம் திரும்ப. வேதபாரகர்களை பற்றி இயேசு ஜனங்களுக்கு சொல்கிறார். ஆலயத்தில் போதிச்சுக்கிட்டு இருக்கார். 12ஆம் அதிகாரம் கொஞ்சம் நேரமாகவே ஆலயத்தில் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் இப்போ போச்சு அதனுடைய முடிவுக்கு வராரு. ஜனங்களுக்கு சொல்கிறாரு, பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஜனங்க வேதபாரகர்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்க பெரிய ஆளுன்னு ஏன் தெரியுமா நினைக்கிறாங்க? வெளிப்புறத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? வெளிப்புறத்தை. வேதபாரகர்களில் அப்படி வெளி தோற்றத்தை பார்த்தா என்ன தெரியுது? நீண்ட அங்கி தெரியுது, அழகான ஒரு நீண்ட லாங் ஃப்ளோயிங் ரோப், நீண்ட அங்கி.
இந்த அங்கேயே வச்சுக்கிட்டு அவங்க மார்க்கெட்டில், சந்தையில், அப்படியே இந்த பப்ளிக்கில் வந்து நடந்து வர்றப்போ வேற என்ன பார்க்குறாங்க, ஜனங்கள்லாம் அவங்கள வாழ்த்துறாங்க. அதுதான் அந்த சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையும். கிரீட்டிங், வாழ்த்துதல். இது வந்து கிரீட்டிங்னா வெறும் ஹாய் பாய் கிடையாது, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படி கிடையாது. ஜனங்க வந்து வேதபாரர்களில் ஒரு மரியாதையோடு வாழ்த்துவாங்க. கீழானவர் மேலானவரை வாழ்த்துறது போல மரியாதைக்குரிய விதத்தில் வாழ்த்துறது. சில நேரம் அந்த வேதபாரன் மார்க்கெட்டில் பிளேஸில் அப்படி வந்தால் எந்திரிச்சே நிற்பாங்களாம், முன்பாக கொஞ்சம் லேசாக பணிவாங்களாம். அப்போ ஜனம் என்ன பார்க்குறாங்க, நீண்ட அங்கேயே பார்க்குறாங்க, இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இவங்க அப்படி மார்க்கெட்டில் நடந்து வர்றப்போ அவங்களெல்லாம் வாழ்த்துறாங்க, மரியாதையை செலுத்தி வாழ்த்துறாங்க. அப்போ ஜனங்க அதையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, ஜெப ஆலயத்தில் அவங்களுக்கு தான் முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த நேரத்தில் எனக்கு இங்கே ஒரு முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வசனத்தை போதிக்கிறதுனால நான் இங்கே இருக்கிறேன், ஸ்டேஜ் மேலே இருக்கிறேன், உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிறேன். அதுபோல் தான் ஜெப ஆலயத்தில் ஜனங்க ஒரு விதமாக இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த வேதபாரகனுக்கு அங்கே முன்னால் ஒரு லேசாக உயரமான ஒரு மேடையில் அங்கே ஒரு ஸ்பெஷல் சீட், முதன்மையான ஒரு சீட்டு ஸ்டேஜ் மேலே போடப்பட்டிருக்கும். அங்கே அவர்கள் இருப்பார்கள். அப்போ ஜனங்க அதை பார்க்குறப்போ இவர் முக்கியமான ஆள், இவர் வந்து இந்த வேதம் வர்றப்போ, ஜெபாலயம் வர்றப்போ, கடவுள் வர்றப்போ இவர் முக்கியமான ஆள், அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா. அப்புறம் விருந்து போனால், ஒரு கல்யாண விருந்தோ ஏதோ ஒரு விருந்து போனால் யாருக்கு அங்கே ஒரு முதன்மையான இடம் கொடுக்கப்படுது, அங்கே விருந்து அளிப்பவர் உட்காந்துக்கிட்டு இருக்கார். யூத மக்கள் யூஸ் பண்ணுறது அந்த பொதுவாக அவங்க கலாச்சாரத்தில் இந்த யூ ஷேப்டு டேபிள், யூ ஷேப்பில் இருக்குமா. விருந்து அளிப்பவர் இங்கே சென்டரில் உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு இடது புறத்தில் முக்கியமான ஆளை வைப்பாங்க. அங்கே பொதுவாக வேதபாரகன், உடனே இல்லைன்னா கூட இடது புறத்தில் அவங்களுக்கு ஒரு கனத்தை செலுத்தி அங்கே உட்கார வைப்பாங்க. அப்போ ஜனங்க அங்கே விருந்தில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு கனம் செலுத்தப்படுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க என்ன இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஓ, இவங்க முக்கியமான ஆள், இவங்க பெரிய ஆள், இவங்க நல்ல ஆள், இவங்க பக்திமான், இவங்க பரிசுத்தவான், இவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆனால் இயேசு இங்கே ஒரு பிரச்சனையை பார்க்குறாரு. என்ன பிரச்சனை? வெளிப்புறத்தை பார்த்து ஜனங்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, ஆனால் இயேசு இங்கே ஒரு பிரச்சனையை பார்க்குறாரு. என்ன பிரச்சனை? அவங்க அங்கி போட்டிருக்கிறது தான் பிரச்சனையா? அவங்க அங்கி நீண்ட அங்கியாக இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையா? அல்லது அவங்க அப்படி பப்ளிக்கில் நடந்து போகிறப்போ அவங்கள எல்லாரும் மரியாதை செலுத்தி வாழ்த்துறது தான் பிரச்சனையா? அல்லது ஜெபாலயத்தில் அவங்களுக்கு ஸ்டேஜ் மேலே இடம் கொடுக்கப்படுறது பிரச்சனையா? விருந்தில் அவங்களுக்கு ஒரு கனம் செலுத்தப்படுறது பிரச்சனையா? இதுதான் பிரச்சனையா? கிடையாது. அது கரெக்டாக வாசித்து பாருங்கள். இயேசு என்ன பிரச்சனையை பார்க்குறாரு பாருங்கள். எப்படி சொல்கிறாரு? இதெல்லாம் அவங்க விரும்புகிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை? விரும்பின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை நோட் பண்ணிக்கணும். 39ஆம் வசனத்தில் விரும்பின்னு முடியுது பாருங்க. எப்படி வாசிங்க? தமிழ் பைபிள் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி. சொல்லுங்க, விரும்பி. இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அவங்க அங்கி போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கி போட்டு தான் போகணுன்னு விரும்புகிறாங்க. ஏன்? அவங்க அவங்களுக்குன்னு ஒரு அங்கி கொடுக்கப்பட்டதான். அவங்களுடைய வேலைக்கு ஏற்றபடி அவங்க வந்து ஜெபாலயத்தில் ஒரு அங்கி போட்டுட்டு தான் வேலை செய்யணும். இயேசு சொல்கிறத பார்த்தா எப்படி தெரியுது? எப்போ பார்த்தாலும் அந்த அங்கேயே போட்டுட்டு சுற்றி தெரியுறது அவங்களுக்கு பிடிச்சது போல இருக்குது. எங்கே போனாலும் போட தேவையில்லைன்னா கூட போடுறது தான் அவங்களுக்கு பிடிச்சது போல இருக்குது. அப்படி தானே சொல்கிறாரு. நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் விரும்பி. எல்லாத்தையும் விரும்புகிறாங்க, தரித்து கொண்டு திரிய விரும்புகிறாங்க. ஏன்? அந்த காலத்தில் அந்த நீண்ட அங்கி போட்டவங்க அவங்கள உடைய பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவங்க முக்கியஸ்தர், முக்கியமான ஆள், பெரிய பெரிய ஆளுங்க, டிக்னிட்டரிஸ், இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அப்போது ஜனங்க பார்த்தோன்னே முக்கியமான ஆள் நோட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்கள கவனிப்பாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது நீண்ட அங்கேயே ஏன் போட்டுக்கிட்டு சுற்றி தெரிய விரும்புகிறாங்க? ஜனங்க அவங்கள நோட்டீஸ் பண்ணிடணும். அதுதான் என்ன விரும்பினா, வெறும் அங்கேயே விரும்பல. அவங்க அந்த அங்கேயே போட்டால் ஜனங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜனங்க அவங்கள அங்கீகரிக்காங்க பார்த்தீங்களா, அதை விரும்புகிறாங்க. அதை போட்டுக்கிட்டு மார்க்கெட் பிளேஸில் பப்ளிக்கில் போகிறப்போ ஜனங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தி வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, மரியாதை செலுத்தி வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துதல் தப்பு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இவங்க அதை விரும்புகிறாங்க. ஜெபாலயத்தில் ஸ்டேஜில் அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அதை அவங்க விரும்புகிறாங்க. அதாவது அது பிடிச்சி போயிடுச்சு அவங்களுக்கு. சில ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா, they like to walk around in long robes, they like the
ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சீட், ஆனரபிள் பிளேஸ், அதை விரும்புகிறாங்க, அதை ஆசைப்படுறாங்க, அதை எதிர்பார்க்குறாங்க. அது இல்லைன்னா அவங்களால வாழ, அது இல்லைன்னா ஒரே அப்செட் ஆயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. நீண்ட அங்கி போடுறது பிரச்சனை கிடையாது, ஸ்டேஜில் இடம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, விருந்தில் ஒரு கனமான இடம் கொடுக்கப்படுறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இன்னும் கேட்டால் கனத்துக்குரியவர்களுக்கு கனத்தை நாம் செலுத்த வேண்டும், அதில் எந்த தப்பும் கிடையாது. செயின்ட் அகஸ்டின் பெரிய தேவ மனுஷன் பாருங்கள், 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் ஒரு பிஷப்பாக இருந்தார், பயங்கர பிரில்லியண்டான ஆள். பிஷப், நார்த் ஆஃப்ரிக்காவில் பிஷப்பாக இருக்காரு. இதை பகுதி பற்றி எழுதுகிறார், சொல்கிறாரு, அவருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒருவேளை நீண்ட அங்கே இருந்திருக்கோம், அவர் இந்த முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கோம், கனம்லாம் அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கோம். அவர் சொல்கிறாரு, ஜனங்க யாருக்கு கனத்தை செலுத்தணுமோ அவங்களுக்கு கனத்தை செலுத்தணும் தான். கனத்துக்குரியவர்களுக்கு கனத்தை நாம் செலுத்தணும், அதில் எந்த தப்பும் இல்லை. இன்னும் கேட்டால் ஜனங்க கனம் செலுத்தாமல் போயிட்டா அது அவங்க மேலே தப்பாயிடும். என்ன பிரச்சனை, சில நேரம் அந்த கனத்தை பெற்றுக்கொள்கிறாங்க பாருங்க. சில நேரம் சில அந்த மாதிரி ஆட்களுக்கு அதெல்லாம் அவங்க தலைக்கு ஏறிடுது. தலைக்கு ஏறி அந்த கனத்தையே விரும்பப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஜனங்கள் செலுத்துகிற அந்த கனம், அந்த அங்கீகரிப்பு, ஜனங்க பார்வைக்கு முன்னால் பெருசாக இருப்பது, இதெல்லாம் எந்த அளவுக்கு விரும்பி எதிர்பார்த்துறாங்கன்னா அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி, அது இல்லைன்னா அப்செட் ஆகிடுவேன், அது இல்லைன்னா அவ்வளோதான்ற மாதிரி ஆயிடுறாங்களே. அதுதான் பிரச்சனை. அது மேலே ஆசை வந்துடுது, அதுதான் பிரச்சனை அப்படின்றத அவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ பிரச்சனை என்ன, அவங்க இதெல்லாம் விரும்புகிறாங்க. என்ன சொல்லுவாங்க, விரும்பலைன்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போது ஸ்டேஜை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு ஸ்டேஜே ஒரு ஆபத்தான இடம். அது அப்படி தான். அது ஜனங்களுடைய அங்கீகரிப்பை ரொம்ப விரும்புகிறவர்களுக்கு அங்கே ஒரு காரியம் நடக்குது. அவங்க பாருங்கள், அவங்க என்னத்தை விரும்புகிறாங்க, ஜனங்களுடைய அங்கீகரிப்பு. ஜனங்க அவங்கள பார்க்கணும், நோட்டீஸ் பண்ணணும், ஜனங்க பார்வையில் அவங்க பெருசாக இருக்கணும், ஜனங்க அவங்களுக்கு கனத்தை செலுத்தணும், ஜனங்களுக்கு முன்பாக அவங்க நல்லா பெருசாக முக்கியமாய் முதன்மையாய் காணப்படணும், அதுதான் விரும்புகிறாங்க. ஆக மொத்தத்தில் ஜனங்க அவங்கள பெருசாக நினைக்கணும், ஜனங்களை பிரியப்படுத்துகிறாங்க. கடவுளை பெருசாக பிரியப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அஜெண்டா இருக்கிற மாதிரி தெரியல, அதுதான் பிரச்சனை. அவங்க விருப்பம் எல்லாம் ஜனங்களை பற்றி இருக்கிறது, ஜனங்களோட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஊழியத்தை எப்படி செய்கிறாங்க, அப்போ எப்படி ஆகிடுது, அவங்க செய்கிறதெல்லாம் அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் வந்துடுது. என்ன நோக்கம், ஜனங்க எங்களை ஏற்றுக்கொள்ளணும், எங்களை அங்கீகரிக்கணும், எங்களை கனப்படுத்தணும், எங்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட காரியங்களை செய்ய தொடங்கிடுறாங்க. கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா இல்லையா, கர்த்தர் சொன்னதை செய்கிறோமா இல்லையா, அதெல்லாம் பெருசாக நினைக்காம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்றாங்க, ஜனங்க. ஏன்னா ஜனங்களுடைய அங்கீகரிப்பு தான் அவங்களுக்கு பெருசு, ஜனங்கள்ட்ட இருந்து பெறுகிற அந்த கனம் தான் அவங்களுக்கு பெருசு. இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. இயேசு என்ன பண்ணுறாரு, இவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்றாரு. இந்த மாதிரி ஆட்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எல்லா வேதபாரகர்களையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லலை. தமிழ் பைபிள் கரெக்டாக வாசித்து பாருங்கள், தமிழ் நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க. இதெல்லாம் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து நீண்ட ஜபத்தை சும்மா ஒரு ஷோக்கு பண்ணுறவர்கள், இப்படிப்பட்ட வேதபாரர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எல்லா வேதபாரர்களும் கெட்ட வேதபாரர்கள் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னது போல் எஸ்ராவே நல்ல வேதபாரன் பழைய ஏற்பாட்டில். இயேசுவே கொஞ்சம் ஒரு 1-2 பகுதி முன்னால் தான் ஒரு வேதபாரகனே பாராட்டினார், ஞாபகம் இருக்கா? விவேகமாய் பதில் சொன்னார்னு நினச்சாரு. ராஜ்யத்துக்கு நீ தூரமானவன் அல்ல அப்படின்னு அந்த வேதபாரனை பாராட்டினார். அப்போ எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வேதபாரர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்க அப்படின்னு, இதெல்லாம் விரும்புகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்க. ஏன்னா அவங்க கர்த்தரை பிரியப்படுத்தும்படி ஊழியத்தை செய்யாமல் ஜனங்களை பிரியப்படுத்தும்படி ஜனங்கள்கிட்ட இந்த அங்கீகரிப்பையும் கனத்தையும் பெறத்துக்குன்னே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாலும் இது ஜனங்களுக்கு ஒரு அவுட்வர்ட் ஷோ மாதிரி ஆயிடுது, வெளிப்புறமான ஒரு ஷோ ஆயிடுது. ஜனங்களை பிரியப்படுத்தும்படி வெளிப்புறமாக என்னென்னத்தையோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன ஆயிடுது, அது ஒரு மாய்மாலம் ஆயிடுது. அவங்களுடைய மாய்மாலத்தை பற்றி வாசித்து பார்க்கணுன்னா நீங்கள் மற்ற 23, 25 28 வரைக்கும் வாசித்து பார்க்கலாம். நான் வாசிக்க போகிறது இல்லை. வெளியே பார்த்தா ஒரு பெரிய பக்தி, அந்த அங்கியும் அந்த நடையும் அந்த ஜபத்தையும் நீண்ட, எப்படி சொல்கிறாரு பாருங்க, அந்த மாய்மாலத்தை பற்றி சொல்கிறப்ப இயேசு சொல்கிறாரு, நீண்ட ஜபத்தை பண்ணுறாங்களாம். எப்படி நீண்ட ஜனங்க அந்த நீண்ட ஜபத்தை பார்க்குறப்போ என்ன பக்தி, என்ன தேவன்கிட்ட எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. ஆனால் இயேசு அதெல்லாம் பார்த்து மயங்கிறது இல்லை பாருங்க. ஏன் அந்த நீண்ட ஜபத்தை பண்ணுறாங்களாம், பார்வைக்கு. பார்த்தீங்களா தமிழ் பைபிளில் சும்மா ஷோன்றாரு.
ஜனங்களுக்காக தான் பண்ணுறாங்க, கடவுளுக்காக அந்த நீண்ட ஜெபத்தை பண்ணலை. உண்மையிலே அவர்கிட்ட பேசணுன்றதுக்காக அப்படி பண்ணல. ஜனம் அவங்கள அந்த ஜெபத்தை கேட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், அவங்கள பெருசாக நினைக்கணும். அவங்களுடைய ஹோல் அந்த மெத்தடே ஒரு மாய்மாலம் ஆயிடுது. ஏன்னா ஜனங்களை பிரியப்படுத்த பார்க்குறாங்க. ஆகவே அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ன்றாரு. எச்சரிக்கையெல்லாம் சொல்லுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு மாய்மாலம் ஆயிடுது. வெளிப்புறத்தை பார்த்து நீங்கள் மயங்கிட்டா என்ன ஆகிடும்? அடுத்தது அவங்க சொல்கிற போதனையும் நம்ம கேட்டு நம்பிடுவோம், தவறாய் நடத்தப்படுவோம். நல்லா கேளுங்க, இவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்றார் இப்படிப்பட்ட ஆட்களை. ஏன்னா அவங்க வெளிப்புறத்தை பார்த்தா அப்படி ஒரு பக்தி மாதிரி தெரியும். அதை கண்டு மயங்கி அவங்க சொல்கிற போதனை, அவங்க நடத்துகிற வழியில் போனால் நீங்கள் தவறாய் நடத்தப்படுவீர்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நிறைய வேதபாரர்கள் பரிசேயர்களாக இருந்தாங்க. நிறைய வேதபாரர்கள் பரிசேயர்களுடைய புளித்த மாவுனா என்னது? சீஷர்கள் குழம்பி போயிட்டாங்க பாருங்க. சீஷர்கள் நினைச்சாங்க உண்மையிலே புளித்த மாவு தான் சொல்கிறார், ரொட்டி புளித்த மாவு, ஐயோ ரொட்டியை மறந்துட்டோம் அப்படின்னு சீஷர் சொன்னாங்க. வேதம் தெளிவுபடுத்துது பரிசேயர்களுடைய புளித்த மாவுனா என்னது. லூக்கா 12:1 சொல்லுது, அந்த புளித்த மாவு அவர்களுடைய மாய்மலத்தனம், அவர்களுடைய ஹிப்பாக்ரசி. லூக்கா 12:1 சொல்லுது, அதை தான் புளித்த மாவுன்னு இயேசு சொன்னார். மத்தேயு 16:12 சொல்லுது, அவர்களுடைய உபதேசத்தை தான் புளித்த மாவுன்னு சொன்னார். அதாவது அவங்களுடைய மாய்மாலத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அவங்களுடைய உபதேசத்தை குறித்து. அதான் நான் சொன்னது போல அவங்க பண்ற அந்த வெளிப்புற ஷோனால மயங்கி அவங்க கொடுக்குற போதனையினால தவறாய் ஜனங்கள் நடத்தப்படுவாங்க. ஆகவே எச்சரிக்கையா இருங்கன்றாரு. ஆனால் இன்னொரு விஷயத்தினாலையும் எச்சரிக்கையா இருங்க. அவங்க வெறும் மாய்மாலம்ன்றது மட்டும் இல்லை, வெறும் தப்பா போச்சு நடத்திடுவாங்கன்றது மட்டும் இல்லை. மூணாவது, அவங்க ஆபத்தான ஆட்கள். இந்த மாதிரி ஆட்கள் ஜனங்களுடைய அங்கீகரிப்பையும் கனத்தையும், கடவுளுடைய அங்கீகரிப்பையும், அவர்கிட்ட வர கனத்தையும் அதை விட அதிகமாய் விரும்புகிற ஆட்கள். கடவுளை பிரியப்படுத்தணுன்றதை விட ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு அதிகமாய் விரும்புகிற ஆட்கள் ஆபத்தான ஆட்கள். அவங்க நமக்கு ஆபத்தே செஞ்சிடலாம் அப்படின்றத சொல்கிறப்போ தான் இப்படி சொல்கிறார் 40ஆம் வசனத்தில், விதவைகளின் வீடுகளை பட்சித்து. இவங்க ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு, இவங்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இது வெறும் ஒரு மாய்மாலம் மட்டும் கிடையாது, வெறும் தப்பான போதனைகள் உங்களை தப்பாக வழி நடத்திடுவாங்கன்றது மட்டும் இல்லை. விதவைகளின் வீடுகளை வாசித்தீங்களா? அது ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட். அர்த்தம் என்ன தெரியுமா? விதவைகளின் வீடுகளை பட்சித்துனா விதவைகளின் வீடுகளை சாப்பிட்றாங்களாம். ஆங்கிலத்தில் they devour widows houses. அர்த்தம் என்ன தெரியுமா? விதவைகளுடைய சொத்து பணத்தை முழுங்கிடுறாங்களாம். விதவைகளினுடைய சொத்து பணத்தை அப்படியே முழுங்கிடுறாங்க, சாப்பிட்றாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இது. இதை என்ன விளக்க மாட்டார் இயேசு, விளக்கம் கொடுக்கல. எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கல. ஆனால் அன்றைக்கி இருந்த மக்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்றாங்க. பல விதத்தில் வேதபாரகர்கள் இந்த விதவைகளை அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நாட்டினுடைய அந்த கலாச்சாரம், அந்த சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சவங்க அதை பற்றி எழுதுகிறப்ப சொல்கிறாங்க. ஒன்று நான் சொன்னது போல் வேதபாரகர்கள் கிட்டத்தட்ட லாயர்ஸ் மாதிரி. அப்போ ஏதாவது ஒரு லீகல் ஹெல்ப்னு வந்தால் இந்த விதவைகளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை விட ஒரு இது சொல்கிறாங்க. எப்படி அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்களாம்? சில நேரம் அந்த புருஷன் இறக்கிறதுக்கு முன்னால் தான் மரிச்சா உயிலின்படி மனைவிக்கு என்னென்ன சொத்து போகணும்னு எழுதி வச்சிருப்பார் புருஷன். அந்த உயிலின்படி அந்த மனைவிக்கு போகும்படி இதை கரெக்டாக பொறுப்பெடுத்து பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆளை நியமிப்பாங்க. இப்போ இன்றைய நாட்கள்லாம் அது ஆங்கிலத்தில் தி எக்ஸிக்யூட்டர் ஆஃப் த வில்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த வில். அதாவது ஒருத்தர் உயில் எழுதுனா அந்த உயிலின்படி எல்லாம் நடக்குதான்னு பொறுப்பெடுத்து பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆளை நியமிப்பாங்க. யார்? உயில் எழுதுறவங்களே. நான் மறிச்சிட்டேன்னா என் உயிலின்படி, என் சித்தத்தின்படி எல்லாம் நடக்குதான்னு என் சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுங்க, அதுக்கு வேண்டிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நிறைய தடவை யார்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க? இப்போல்லாம் கூட லாயர்கிட்ட கொடுப்பாங்க, நம்பிக்கை இருந்தால் நம்பினா. அன்றைக்கும் யார்கிட்ட அந்த பொறுப்பு விழுமா? நிறைய தடவை வேதபாரகன். ஏன்னா அவங்க தான் லீகல் எக்ஸ்பர்ட்டு. அந்த புருஷனே இறக்கிறதுக்கு முன்னால் அந்த உயிலை எழுதுன அந்த புருஷனே ஏதோ ஒரு வேதபாரகன்ட்டு போய் நான் இறந்துட்டா என் உயிலின்படி கரெக்டாக என் மனைவிக்கு போக வேண்டியது, மற்றவங்களுக்கு போக வேண்டியதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பிரித்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க, இதுக்கு பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவங்கள நியமிச்சிருவாங்களாம். ஆனால் அந்த புருஷன் நம்பி விட்டு போன இந்த ஆள்
புருஷன் இறந்த பிறகு இவங்க பாருங்க, எக்ஸ்பர்ட்டுங்க, லீகல் லூப்போல்லாம் தெரிஞ்சவங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த விதவைக்கு போக வேண்டிய இந்த சொத்துலேருந்து என்னென்ன அபகரிக்க முடியுமோ அபகரிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் விட்டுருவாங்களாம். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான். இந்த மாதிரி நடந்ததுனால தான் இயேசு அப்படி சொல்கிறார், விதவைகளின் வீடுகளை பட்சித்து. எப்படி நடந்ததோ நடந்தது, அதனால தானே சொல்கிறார் இயேசு. அதை விடுங்க, இன்றைக்கும் இதை போன்ற காரியங்கள் நடக்குதா நடக்கலையா? நடக்குது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சிலர் போய் கழுத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு வராங்க. இல்லைங்க, இந்த ஊழியக்கார் வந்தாருங்க, ஊழியத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது, இந்த பணத்தை நீ கொடு, உன் லேண்டை விற்று எனக்கு கொடு, அல்லது எனக்கு கடனாக கொடு, ஆனால் புருஷன்ட்ட சொல்லாத அப்படின்னு யார்கிட்ட போய் பேசுகிறாங்களா ஊழியக்காரங்க? மனைவிட்ட. எல்லாம் கிடையாது, முக்கால்வாசி பேர் கிடையாது. சிலர் இந்த மாதிரி அபூர்வமாக இந்த மாதிரி நடக்குது. ஆனால் இந்த மாதிரி நடக்குது. வேதபாரர்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருந்தது, ஸ்திரீகளை வஞ்சிக்கிற மாதிரி. விதவைகளை குறிப்பாக வஞ்சித்துறாங்க பொதுவாக, அப்புறம் பெண்களையும் வஞ்சித்துறாங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கும் சில நேரம் ஊழியக்காரர்கள் சில நேரம் அந்த ஒய்ஃப் அப்ரோச் பண்ணுவாங்க. புருஷன் உயிரோடே இருப்பான், ஒய்ஃப் அப்ரோச் பண்ணி ஊழியத்துக்கு பெரிய தேவை, சொத்தெல்லாம் தா, பணத்தெல்லாம் கடனை தா, திரும்ப தந்துடுறேன். புருஷன்ட்ட சொல்லாத, புருஷன்ட்ட சொன்னால் அதெல்லாம் புரியாது அவருக்கு, நீ தான் ஆவிக்குரியவள். அப்போ இவங்களும் இந்த மாதிரி சில பேர் மாட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. புருஷன்ட்ட சொல்லாமல் கடனாக கொடுக்குறேன்னு கொடுத்து, அல்லது ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு கொடுத்து, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்கனாலே புருஷன்ட்ட சொல்லாத, தெரியாமல் கொடு, அது சரியே கிடையாது. முதல்ல அந்த ஆளை நான் அப்படியே விட்டுறேன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். அதான் இயேசு சொல்கிறாரு, இவங்க வந்து இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டுருவாங்க, ஜாகிரதைன்றார். இவங்க ஊழியத்தை செய்கிறதுனுடைய நோக்கம் சரியில்லைன்றதை கண்டுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தூரமாக இருந்துக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இது வெறும் ஒரு மாயமாலம் மட்டும் கிடையாது, வெறும் தவறான போதனைனால உங்களை அப்படியே லேசாக அப்படி வழி தப்பாக வழி நடத்திடுவாங்கன்றது மட்டும் இல்லை, இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டுருவாங்க. ஜனங்கள் லேசாக பயமுத்துறாரு, ஜாக்கிரதையாக இருக்கு. பாருங்கள், எத்தனையோ பேர் கழுத்தை கொடுத்து மாட்டிட்டு வராங்க. இத்தனை லட்சம் கொடுத்துட்டாங்க, இப்போ ஆளே காணுங்க, ஊழியமும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஏங்க கொடுத்தீங்க? அவ்வளோ பக்திமானா தெரிஞ்சாருங்க. அந்த ஜெபம் அவ்வளோ பரிசுத்த ஒரு ஜெபம் மாதிரி தெரியும், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெபம் மாதிரி. அதான் பாருங்கள், நாம் வந்து வெளிப்புறத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இது எல்லாத்துக்கும் பொதுவாகவே நாம் அப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் பொதுவாக வெளிப்புறத்தை பார்த்து முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து மயங்கி தப்பாக ஒரு ஆளை நம்பி கடைசியில் ஏமாந்துடுறாங்க. இது இந்த மாதிரி மட்டும் இல்லை, பிஸ்னஸில் கூட நடக்குது. பிஸ்னஸில் ஒரு ஆளை நம்பி பார்ட்னராக நுழையிறாங்க, கடைசியில் ஏமாற்றப்படுகிறார்கள். ஸ்கூலில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கிறான்ட்டு ஒரு ஆளை வெளித்தோற்றத்தை பார்த்து முடிவெடுத்து ஃப்ரெண்ட்ஸை டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயமே. அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து மட்டும் முடிவு எடுப்போமானால் அப்போ உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இயேசு பார்ப்பது போல பார்க்க வேண்டும். சும்மா வெளித்தோற்றம், சும்மா அவங்க செய்கிற ஜெபம் அதெல்லாம் பத்தாது. இயேசு அப்படியே எக்ஸ்ரே விஷன் மாதிரி பார்க்குறாரு. உள்ளமே தெரியுது அவருக்கு, எக்ஸ்ரேல எலும்பு தெரிகிற மாதிரி. இயேசு கண்ணுக்கு அவனுடைய நீண்ட ஜபம்லாம் இயேசுவை இம்ப்ரெஸ் பண்ணலை. நேராக உள்ளத்தை பார்க்குறாரு. இது வந்து ஷோ அப்படின்றார். எப்படி இப்படி பார்க்க முடியும்? ஒரு மனிதனால் இப்படி லேசில் பார்க்க முடியாது. அதுக்கு தான் கடவுளுடைய உதவி வேணும். அதுக்கு தான் ஒரு ஆவிக்குரிய ஞானம் வேணும். அதுக்கு தான் கடவுளை சார்ந்து இருக்கணும். சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிப்புறத்தில் நான் இதை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், இதை கணக்கில் எடுத்துட்டேன், அதை கணக்கில் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு முடிவுக்கு எடுத்தோமானால் ஏமாற்றப்படுவோம். கிறிஸ்தவத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்ஸு எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். கடவுளை நம்பி எல்லாத்தையும் பார்க்கணும். கண்ணுக்கு தெரியாததெல்லாம் கூட சிலது யோசித்து பார்க்கணும். ஆனால் இது மனுஷிகமாக செய்கிறது சாத்தியமே கிடையாது. இயேசு பாருங்கள், தேவனாய் இருக்கிறார். அவன் உள்ளத்தையே பார்க்குறார். அவன் மோட்டிவே சரியில்லை, அவன் உள்நோக்கமே சரியில்லை. இதெல்லாம் விரும்புகிறான்றார். ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியல. அதனால் அப்படியே வாங்கி விழுந்துடுறாங்க. ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு. கடைசி அவங்கள பற்றி சொல்கிறது என்ன? அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள். இப்படி செய்கிற ஆட்கள், இப்படி ஊழியத்தின் பேரில் ஜனங்களை ஏமாத்துகிற ஆட்கள் அதிக ஆக்கினை. எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க வேதபாரர்களுக்கு தான் அதிக பலன். இவர் சொல்கிறாரு, இப்படி செய்கிறவங்களுக்கு அதிக ஆக்கினை.
அவங்க யாருன்றது உண்மையாக இவர் தெரியுது. அவர் சொல்கிறார், இவங்களுடைய முடிவு வந்து அதிக தண்டனை, அதிக ஆக்கினை. அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையும் ஆக்கினையும் வரப்போகுதுன்னு சொல்கிறப்போ மத்தேயு 23:31 34 அதை விவரித்து சொல்கிறார். அந்த வர்ணனை நீங்கள் வேணால் வாசித்து பாருங்க, நான் வாசிக்க போகிறது இல்லை. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு வரப்போகிற தண்டனையை சொல்கிறாருங்க. சரி, எப்படி பாருங்கள், ஜனங்க பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த வேத பாருங்கண்ணே ஏசு ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டார் அவனை. அதெல்லாம் ஷோ தான். அவங்களுக்கு குறித்து எச்சரிக்கையாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குது, தூரமாக ஓடியே போய்ட்டு அப்படின்றார். ரெண்டாவது, ஸோ ஜனங்க ஒரு பக்கம் வந்து ஒரு கூட்டத்தாரை பார்த்து வாயை புழக்கிறாங்க. எந்த கூட்டத்தாரை? வேத பாரகனை பார்த்து வா அப்படின்றாங்க. இயேசு சொல்கிறார், எச்சரிக்கையாரு. இப்போ அவங்க கவனத்தை வேற இடத்துல திருப்புறாரு. யாரை நோக்கி திருப்புறாரு? ஒரு ஏழை விதவை. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பொதுவாக சமுதாயம் கவனிக்காது. அதுவும் எங்கே கவனிக்காதுன்னா, காணிக்கை போடுற இடத்துல நிச்சயமாக கவனிக்க மாட்டாங்க. யாரை? ஏழை விதவை எப்படி காணிக்க போடுறாங்கன்றதெல்லாம் கவனிக்க. அந்த காணிக்கை தேவாலயத்தில் நடக்குது பாருங்கள். தேவாலயத்தில் காணிக்கை போடுற இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே அந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாக பப்ளிக்காக இருக்குமா. எப்படி இருக்குமா? ட்ரம்பட் ஷேப்பில் காணிக்கை பெட்டி 13 பெட்டி வைடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷோஃபார்னுவாங்க யூதர்கள், இந்த ஹானை ஊதுவாங்கல்ல, அந்த ஹான் ஷேப்பில் காணிக்கப்பட்டி. ஸோ அந்த வாயில் தான் காயினை போடணும். அந்த காலத்தில் ரூபா நோட்டு இல்லை, காயின் தான் போட்டாகணும். காயின் போட்டால் சத்தம் கேட்கும். பப்ளிக்காக பார்க்கலாம் யார் வரா, யார் போடுறான்னு, சத்தமும் கேட்கும். இது வந்து ஆலயத்தில் நல்ல ஒரு வைடான ஏரியாவில் வைக்கப்பட்டிருக்குமா. இதை வந்து சிலர் வந்து உட்காந்து வேடிக்கையே பார்ப்பாங்களாம். இதை பற்றி பேக்ரவுண்ட் எழுதுகிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆலயமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி. எருசலேமில் இருந்த தேவ ஆலயம் இயேசுடைய நாட்களில் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏரோது ராஜா வந்து அதை ரெனோவேஷன் பண்ணி வச்சுருந்தாராம். ஃபஸ்ட்டு சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினார் பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தில். அதுக்கப்புறம் அதை இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிறையிருப்புலேருந்து இஸ்ரவேல் ஜனங்க திரும்ப அதை கட்டி எழுப்பினாங்க. அது அவ்வளோ நல்லா இல்லை. ஏரோது ராஜா தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சூப்பராக ரெனோவேஷன் பண்ணி வச்சாராம். எந்த அளவுக்குன்னா, இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்குனே ஜனங்க வருவாங்க. அது மட்டும் இல்லை, இது பஸ்கா பண்டிகையின் நாட்கள். எப்போ நடந்து கொண்டு இருக்கிறது? இது குட் ஃப்ரைடேக்கு கொஞ்சம் முன்னால் இல்லையா? பஸ்கா பண்டிகை அப்போ லட்சக்கணக்கான மக்கள் எருசலேமுக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு போகும்படி, தேவனை ஆராதிக்கும்படி. அப்போ நிறைய கூட்டம் இருக்கும். இந்த காணிக்கை போடுற இடத்துல நிறைய பேர் வந்து போடுவாங்க. பப்ளிக்கான இடம், அதையெல்லாம் பார்க்க முடியும். அப்படி தான் போடுறப்ப சத்தமும் கேட்கும். சிலர் வந்து இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், பாரு இவர் எவ்வளோ போட போகிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறவங்க சத்தத்தை வச்சே சொல்லுவாங்க. எவ்வளோ இது? பேக்கை வச்சே சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பேக்கில் காயின், ரூபா நோட்டே கிடையாது. நான் கேள்விப்பட்டேன், முன்னெல்லாம் சிலர் சொல்லுவாங்களாம், இப்போ சைலண்ட் ஆஃபரிங் எடுக்கலாம் அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்னவா இருந்துதான், காயின் போடாத, தயவுசெய்து ரூபா நோட்டாக போடுன்னு. அப்போ சைலண்ட் ஆஃபரிங்லாம் எடுக்க முடியாது, ரூபா நோட்டே கிடையாது. காயின் போட்டு தான் ஆகணும், சத்தம் கேட்டு தான் ஆகும், பார்த்துடலாம் பப்ளிக்காக. இப்போ எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு காமெண்ட் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குமா. இதில் இயேசு வேறு இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. 41ஆம் வசனத்தில் இயேசு உட்காந்து பார்த்துக்கிட்டு அவரும் ஒரு காமெண்ட் அடிக்கிறார். அதை பார்ப்போமா? முதல்ல இயேசு எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்றதை பார்க்கலாம். 41, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர், எல்லாம் சொல்ல, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அது கரெக்டாக பார்த்தீங்களா? கொஞ்சமாக போடல, ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள் 42, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள், ஏழையான ஒரு விதவை. கான்ட்ராஸ்டுக்காக நீங்கள், ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாக போட்டாங்க, ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அவள் போட்ட அமௌண்ட்டை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ் பைபிளில் எப்படி வந்திருக்கு, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள்னு வருது. ஆனால் தமிழ் பைபிளில் அப்படி நல்லா தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துட்டு 2 காசு இதுக்கெல்லாம் ஆக்சுவல் வார்த்தை பாருங்கள் எப்படின்னா 2 லெப்டா.
இதை சேர்த்தா ஒரு கொட்ரான்டெஸ் அப்படின்னு மார்க் எழுதுறார். ஏன்னா லெப்டோன்றது வந்து யூத வட்டாரத்தில், எருசலேம் வட்டாரத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக சிறிய காயின் வேல்யூவில், மிக வேல்யூ மதிப்பில் அதுதான் இருக்கிறதுலே அடிமட்ட மதிப்பு. எங்கே? எருசலேம் வட்டாரத்தில். இந்த மாதிரி 2 காயின் இந்த அம்மா போட்டிருக்காங்க. ஆனால் மார்க் வந்து ரோமில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு எழுதுகிறார். ரோமாபுரியில் இருக்கிற புறஜாதியார்களுக்கு எழுதுறதுனால எருசலேமில் இருக்கிற மிக சிறிய காயினுடைய பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுறாரு, அவங்க ஊரில் பயன்படுத்துகிற காயினுக்கு சமமாக இது எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாரு. இவங்க போட்ட இந்த 2 லெப்டா வந்து ரோமாபுரியில் பயன்படுத்தப்படுகிற கொட்ரான்டெஸுக்கு சமமாக, ஒரு கொட்ரான்டெஸுக்கு சமம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமாபுரியில் இருக்கிறதுல சிறிய காயின் வந்து கொட்ரான்டெஸ். ஸோ எருசலேமில் பயன்படுத்தப்படுகிற இருக்கிறதுல சிறிய காயினை இந்த அம்மா 2 போடுறாங்க. இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ரோமாபுரியில் இருக்கிறதுல சிறிய காயினுடைய ஒரு காயினுக்கு சமம். ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு மார்க்கு. அவங்க நாட்களில் அந்த வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. பைபிளில் நிறைய தடவை ஒரு தினாரின்னு வரும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஒரு நாளினுடைய லேபரனுடைய சம்பாத்தியம். இன்றைக்கி ஒரு லேபரர்ஸ் வேலை செஞ்சாங்கன்னா, டே லேபர் செஞ்சாங்கன்னா 800 ரூபா அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க இல்லையா? இயேசுடைய நாட்களில் அந்த மாதிரி ஒரு டே லேபர் வந்து ஒரு தினாரி சம்பாதிப்பாங்க. அதோடு நீங்கள் இது ஒப்பிட்டீங்கன்னா இந்த அம்மா போட்டதுனுடைய அமௌண்ட் வேல்யூ என்ன தெரியுமா? ஒரு நாளில் ஒரு லேபரர் சம்பாதிக்கிறதுனுடைய 2% குறைவான அமௌண்ட். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கணக்கின்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 ரூபா. இன்றைக்கி போய் ஒரு பெயிண்டரோ யாரோ ஒருத்தர் போய் டே லேபர் செஞ்சு வேலை செஞ்சாங்கன்னா 800 ரூபா சம்பாதிச்சிருவாங்க கிட்டத்தட்ட. அதனுடைய 2% என்னது? 2%, 16 ரூபா. அதோட கீழே அப்படி எடுத்திங்கன்னா, அல்லது இப்படி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி மொழியில் புரிஞ்சுக்க பார்க்கலாம். இருக்கிறதுலே சின்ன காயின் என்னது இன்றைக்கி இந்தியாவில்? இருக்கிறதுலே சின்ன நாணயம் வேல்யூ நான் என்ன வாசித்தேன்னா, 1 ரூபா காயின் தான் இனிமேல் வந்து இதே பண்ணுறாங்கன்னு, புதுசாக அடித்து சர்க்குலேட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் 50 பைசா காயினையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, 2 1 ரூபா காயின் போட்ட மாதிரி அல்லது 2 50 பைசா காயின் போட்ட மாதிரி. வேல்யூவே இல்லை, கிட்டத்தட்ட வேல்யூவே இல்லை. யார் அதிகமாக போட்டான்னு யாரை கேட்டாலும் யார் என்ன சொல்லுவாங்க? ஐஸ்வர்யவான்கள் தான். அதுவும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாக போட்டார்கள். இந்த ஒரு ஏழை விதவை வெறும் இந்த மாதிரி 2 காயினை போட்டாங்க. ஆனால் இயேசு இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறார்? 43ஆம் வசனத்தில், இவ்வளோ சின்ன அமௌண்ட் அவங்க போட்டாலும் 43, அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. என்னது? அது எப்படி? இதுதான் இருக்கிறதுலே சின்ன அமௌண்ட்டு. இதை விட சின்னதாக போகணுன்னா ஒரு காயின் போட்டிருக்கணும் அவங்க, அவ்வளோதான். அதை விட மட்டமாக போக முடியாது. அவங்க ஊரில் அதை விட சின்ன காயினே கிடையாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய். இயேசுடைய காமெண்ட் ஷாக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுவும் எப்படி சீஷரில் கூப்பிட்டு வரவழைச்சு சொல்கிறாரு. உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு 43ல் அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, எப்படி இருக்கு பாருங்கள். சீஷரை வா இங்கே வா ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு, இந்த அம்மா தான் அதிகமாக போட்டாங்க என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு இயேசு சொல்கிறப்போலாம் அது முக்கியமான பாயிண்ட்னு அர்த்தம். மெய்யாகவே உங்களுக்கு இதை கவனிப்பான்றாரு. ஆனால் எல்லாரும் ஷாக் ஆகிருப்பாங்க. எப்படி அதிகமாக போட்டிருப்பா? அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு 44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். என்ன விளக்கம்? ஐஸ்வர்யவான்களுக்கு நிறைய இருந்தது, நிறைய போட்டாங்க. அவங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. எவ்வளோ போட்டாங்க? அதிகமாக போட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். கரெக்டாங்க? நிறையா இருந்தது, நிறையா போட்டாங்க. இவங்களுக்கு இவ்வளோ தான் இருந்தது, எல்லாத்தையுமே போட்டாங்க. அதானுங்க, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் இருந்தது. தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம்னா பாக்கெட்டில் மட்டும் அவ்வளோதான் இருந்தது, பேங்க்லேயும் அவ்வளோதான் இருந்தது. இவ்வளோதான் தன் ஜீவனத்துக்கு எல்லாம்னா லிட்ரலாக கிரேக்க மொழியில் ஹர் ஹோல் லைஃப், அவங்க ஜீவனையே போட்டாங்கன்ற மாதிரி வருது. அவங்களுக்கு எழுந்தது எல்லாம் தங்களுடைய ஜீவனையே. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க? ஹர் ஹோல் லைவ்லிஹுட், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹர் ஹோல் லைவ்லிஹுட்னு சொல்லுவாங்கல்ல. ஹவு டு யூ மேக் அ லிவிங், ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல. ஐ மேக் அ லிவிங் பை அப்படின்னு.
தமிழில் கூட எப்படி சொல்கிறோம்? வாழ்வாதாரம், பிழைப்பாதாரம், பிழைப்பு. ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்முடைய சொத்துக்கு. அவங்களுடைய பிழைப்பாதாரத்தையே போட்டாங்க, அவங்களுக்கு இருந்த எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க. இயேசுக்கு எப்படி தெரிஞ்சது? அது பாக்கெட்டில் இவ்வளோ தான் இருந்ததுன்னு மட்டும் இல்லை, வீட்டில் இவ்வளோ தான் இருந்ததுன்னு இயேசு சொல்கிறாரு. மொத்தமாகவே அவங்களுக்கு இவ்வளோ தான் இருந்தது, இருந்த எல்லாத்தையும் போட்டார். சிலர் சொல்கிறாங்க பாருங்க, இதனால தான் உங்கள் பைபிளில் நாங்கள் நம்புறது. இயேசுக்கு எப்படி தெரியும்? அது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க, இயேசுவை சொல்லி காமிக்கிறாங்க. அதுதான் பாயிண்ட், அவருக்கு எல்லாமே தெரியும். பாக்கெட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாம் எங்கே இருக்குதோ அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். இயேசுக்கு இது தெரியுதுன்னா இதுவே ஒரு ஆதாரம். அவர் தேவனாய் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுகிறாரு. இருந்தது எல்லாத்தையுமே போட்டாங்க அப்படின்றாரு. அதனால தான் அவங்க அதிகமாக போட்டாங்க. ஏன் அதிகமாக போட்டாங்க? ஐஸ்வர்யவான்களுக்கு நிறையா இருந்தது, நிறையா போட்டாங்க. இவங்க இருந்த எல்லாத்தையுமே போட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள துதிக்கிறார், புகழ்றார். யார்? இயேசு இந்த ஏழை விதவையை போற்றி புகழ்றார், பாராட்டுகிறார். அதுவும் இதை வச்சு நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், வா வா வா, இந்த லெசனை விட்டுறாது, இந்த பாடத்தை விட்டுறாது, இதை பார் பார் அப்படின்றார். இதை பார்த்து புரிஞ்சுக்கோன்றார். என்ன தான் கற்றுக்கணும் நாம்? முதலாவது சில காரியங்கள் சொல்கிறேன். முதலாவது, தேவன் எவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறார் என்பதை கற்றுக்கணும். பொதுவாக ஜனங்க அமௌண்ட்டை பார்ப்பாங்க, தேவன் உள்ளத்தை பார்க்குறாரு. எவ்வளோ போட்டாங்கன்றதை பார்ப்பாங்க பொதுவாக ஜனங்க. ஆனால் இயேசு வேற விதமா பார்க்குறாரு இல்லையா? அமௌண்ட்டு பெருசு இல்லை தேவனுக்கு, நம்பர் 1 கிடையாது. அதை விட ஆழமாக பார்க்குறாரு. அந்த ஆளுனுடைய சூழ்நிலை, அந்த ஆளுனுடைய கஷ்டம், அந்த ஆளுனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே, அதில் அவங்க எவ்வளோ எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் ஒரு முடிவுக்கு, சும்மா எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க அதில் அது அப்படியே பட்டுன்னு அவங்கள வேல்யூ பண்ணிடுறதில்ல. வித்தியாசமாக பார்க்குறாரு, வித்தியாசமாக பார்க்குறாரு. இது எல்லாருக்கும் ஒரு லெசன் பாருங்கள். முதலாவது ஊழியக்காரர்களுக்கே ஒரு லெசன். ஏன்னா பொதுவாகவே ஜனங்க அமௌண்ட்டை பார்ப்பாங்க, ஊழியக்காரர்களும் ஜாக்கிரதையாக இல்லைன்னா அமௌண்ட்டை தான் பார்ப்போம். நேச்சுரலாக இயல்பாக நடக்கக்கூடியதை சொல்கிறேன் நான். யோசித்து பாருங்கள். நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம். நீங்கள் இல்லை அப்படி பார்க்கக்கூடாது, ஏன்னா தேவன் அப்படி பார்ப்பதில்லை. அமௌண்ட்டை பார்த்து ஒரு ஆளுனுடைய வேல்யூவை, அவங்க கொடுத்ததுனுடைய வேல்யூவை எடை போடுறது சரி கிடையாது. ஏன்னா தேவன் அப்படி எடை போடுறது கிடையாது. தேவன் ஆழமாக பார்க்குறார். அந்த அமௌண்ட்டுக்கு பின்னால் ஏன் அப்படி கொடுத்தாங்க, அவங்க சூழ்நிலை, அவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர. அப்போ முதல்ல நாம் பாருங்கள், காட் கேர்ஸ் நாட் அபவுட் தி அமௌண்ட் பட் அபவுட் த ஹார்ட். அமௌண்ட் இல்லை, இருதயத்தை பார்க்குறார். சிலர் இதை பார்த்த உடனே என்ன நினச்சிப்பாங்க, இயேசு ஐஸ்வர்யவான்களை குற்றம் சாட்டுகிறார். ஐஸ்வர்யவான்களை குற்றம் சாட்டுற மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாரா ஐஸ்வர்யவான் குறைவாக கொடுத்தாங்கன்னு சொன்னாரா? வாஸ்து நீங்கள் கரெக்டாக வாஸ்து பாருங்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் கொடுத்தார்கள். அப்புறம் அவங்க ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்போ, அவங்க பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தாங்க. அவங்க குறைவாக கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தது தப்பு சொல்லலை. இந்த அம்மா அதிகமாக கொடுத்தாங்கன்றாரு. அவங்கள விட எல்லாரை விட அதிகமாக. ஏன்னா அவங்களுக்கு நிறையா கொடுத்தாங்க, ஆனால் இந்த அம்மா எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. அப்போ ஐஸ்வர்யவான்களில் பெருசாக குற்றம் சாட்டுற மாதிரி எனக்கு தெரில. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. யாரை குற்றம் சாட்டுறதுனா யாரை தம்மா குற்றம் சாட்டுறாரு? தப்பாக பார்க்குறவங்கள குற்றம் சாட்டுறாரு. தப்பாக பார்த்து எடை போடுறவங்கள சொல்லாமலே கண்டிக்கிறார். இவங்க தான்ப்பா அதிகமாக கொடுத்தாங்கன்னா நீ இவ்வளோ காலமாக யோசித்ததே தப்பு. உன் கண்ணெல்லாம் எங்கே போச்சு? ஐஸ்வர்யவான் கண்ண மேலே தான் போச்சு. அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஜனங்கள்லாம் யாரை பெருசாக பார்த்துருப்பாங்கன்றாங்க. இந்த ஐஸ்வர்யவான், இந்த ஐஸ்வர்யவான் இப்படி தான் பார்த்துருப்பாங்க. இந்த ஏழை விதவையை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. இயேசு சொல்கிறார், பார்க்குற விதமே தப்பு. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் பாருங்கள். கிறிஸ்தவர்கள் வேறு விதமாக பார்க்கணும், காணிக்கையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். அப்போ அது ஒரு பாடம். வேறு என்ன பாடம்? சிலர் இந்த பகுதிக்கு நான் சொல்கிற மாதிரி ஒருவேளை ஐஸ்வர்யவான்கள் இது குற்றம் சாட்டுதுன்னு நினச்சிக்கலாம். அப்படி கிடையாது. சிலர் பகுதி பார்த்து இந்த அம்மா மாதிரி தான் நாம் காணிக்கையை கொடுக்கணும் அப்படின்ற பாடத்தை அப்படியே பட்டுன்னு ஒரு வேளை சொல்லிடலாம். இந்த அம்மா மாதிரி தான் காணிக்கையை இன்றைக்கு நாம் எப்படி காணிக்கை கொடுக்கணும், இந்த அம்மா தான் நமக்கு கரெக்டாக போதிக்கிறாங்க. எப்படி கொடுக்கணும்? இந்த அம்மா கொடுத்த மாதிரி, இந்த ஏழை விதவை கொடுத்த மாதிரி நாம்
கொடுக்கணும்னு அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டா, அப்படியே மேலோட்டமாக அப்படியே கப்புன்னு இவங்க இப்படி கொடுத்தாங்க நாமளும் இப்படி கொடுத்தாகணும் அப்படின்ட்டா அது கரெக்டாக வருமா? சிலர் இந்த மாதிரி பகுதி வச்சுக்கிட்டு பிரசங்கியார்களும் இதை போட்டு உலுக்கிடலான்ற மாதிரி நினைப்பாங்க. இதுதான் சான்ஸுன்ட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு போயிட்டா கரெக்டாக வருமானு கேட்குறேன். வராது. ஏன் தெரியுமா? இந்த அம்மா மாதிரி தான் நம்ம கொடுக்கணும்னா எப்படி தெரியுமா கொடுக்கணும்? நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துடணும். பாக்கெட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, லாக்கரில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டிடணும். இந்த அம்மா மாதிரி கொடுக்கறதா இருந்தா அவங்க வாழ்வாதாரத்தையே பிழைப்பாதாரத்தையே கொடுத்துட்டாங்க. அவங்க ஜீவனையே, அவங்க சொத்தையே, எல்லாத்தையுமே, அவங்களுக்கு இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அவங்க ஜீவனத்துக்கு இருந்த எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படி போயிட்டா அது கரெக்டாக வர மாதிரி தெரியலையே. ஒருவேளை பைபிளினுடைய மற்ற பகுதிகள் நீ அப்படி தான் கொடுக்கணும், இருக்கிற எல்லாத்தையுமே காணிக்கையில் போட்டுருணும் அப்படின்னு போதிச்சா வேணா அந்த பாடத்தை இதுலேருந்து எடுத்துக்கலாம். கரெக்டாங்க? ஆனால் பைபிள் அப்படி போதிக்கலையே. மற்ற இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் காணிக்கப்பட்டியில் போட்டு சொல்லுதா? அப்படிலாம் பைபிள் போதிக்கிறது இல்லை. தசம்பாகத்தை பற்றி பழைய ஏற்பாடு போதிக்குது. தசம்பாகத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த கோட்பாடை புதிய ஏற்பாடு போதிக்குது. இதுதான் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுக்க பார்த்தா இந்த மாதிரி வம்பில் தான் போய் மாட்டுவோம். இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். அதாவது இன்னார் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிற ஒரு பகுதி இது. இந்த விதவை, ஏழை விதவை இப்படி செஞ்சாங்க, சூப்பராக செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்ற பகுதியை வச்சுக்கிட்டு நாமும் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் மாதிரி போட்டுட்டா இந்த மாதிரி தான் சில நேரம் வம்பில் போய் மாட்டுவோம். இன்னார் இப்படி செஞ்சதுனால நாம் செய்யணுன்ற பாடத்தை அப்படியே பட்டுன்னு கற்றுக்க முடியாது. நாம் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ரூலை கற்றுக்கணும்னா பைபிள் அதுக்கு எத்தனையோ பகுதி அந்த மாதிரி இருக்குல்ல, ப்ரிஸ்கிரிப்டிவ் பகுதிகள். ப்ரிஸ்கிரிப்ஷன். டாக்டர்கிட்ட போகிறீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்க. என்ன மாதிரி நோட் அது? இன்னார் இந்த மாத்திரையை போட்டார்கள் அப்படின்னு நான் சொல்லுது, நீ இந்த மாத்திரையை போடுனது. அதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன். நீங்கள் இதை செய்யுங்க திட்டவட்டமாக சொல்லுது இல்லையா? அப்போ பைபிளில் டிஸ்கிரிப்டிவ் பேசேஜஸ் இருக்குது, வர்ணிக்குது. இவங்க இப்படி செஞ்சாங்க, இன்னார் இப்படி செஞ்சாங்க, நல்லதாக செஞ்சாங்க, கெட்டதாக செஞ்சாங்கன்னு நிறைய பகுதிகள் இருக்குது. ஆனால் பைபிளில் ப்ரிஸ்கிரிப்டிவ் பேசேஜஸ் கூட இருக்குது. 10 கற்பனை, நீ இப்படி செய், இப்படி செய்யாத. புதிய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை, கற்பனைகள், இப்படி வாழ, இப்படி வாழாத. அதிலிருந்து அந்த மாதிரி ரூல் எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஆனால் இந்த மாதிரி இன்னார் இப்படி செஞ்சாங்கன்ற பகுதியிலிருந்து நாமும் இப்படி செய்யணுன்ற ஒரு பாடத்தை கற்றுக்கணுன்னா முதல்ல அந்த பாடம் பைபிளினுடைய மற்ற இடங்களில் போதிக்கப்படுதா, அதுக்கு வேண்டிய சப்போர்ட் இருக்குதான்றதை பார்த்துக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொன்னது இப்போ பைபிளை பொதுவாகவே எப்படி அப்ளை பண்ணணுன்றத அந்த விஷயத்தில் இந்த ஒரு ரூலை கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய விதத்தில் தப்பாக போகாமல் இருப்பீங்க. பைபிளை எப்படி அப்ளை பண்ணணுன்னு வர்றப்போ இப்படி செய்யணும்னு சொல்ல இப்படி போய் செய்யலாம் நீங்கள். ஆனால் இன்னார் இப்படி செஞ்சாங்கன்றதுனால இப்படி நீங்கள் செய்யணும்னு அவசியம் ஆகிவிடாது. சில நேரம் அப்படி இருக்கலாம். எப்படி தீர்மானிக்கிறது அப்படி இருக்குதா இல்லையான்னு? பைபிளில் மற்ற இடங்களில் அப்படிப்பட்ட ஒரு போதனை போதிக்கப்படுதான்னு பார்க்கணும். இந்த அம்மா செஞ்ச மாதிரி நாம் இந்த அம்மா கொடுத்த மாதிரி தான் காணிக்க போடணும் அப்படின்னு பாடத்தை கற்றுக்கிறோம் விரும்புகிறோம்னா சரி, அந்த பாடம் பைபிளில் வேறு இடத்துல போதிக்கப்படுதா? போதிக்கப்படுதுன்னா ஒட்டுமொத்த பைபிளுடைய போதனை அதை சப்போர்ட் பண்ணுதுன்னா, காணிக்க போடுறப்போ எல்லாத்தையும் போட்டுரு அப்படின்ற போதனை பைபிளில் பொதுவாக சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ அந்த பாடத்தை நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். இல்லை பைபிள் வேறு விதமாக போதிக்குதுன்னா அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இதுலேருந்து கற்றுக்க கூடாது. இந்த ஒரு ரூலை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி ஃபாலோ பண்ணிங்கனாலே பைபிளை வாசித்து அப்ளை பண்ணுறப்போ நல்லா நீங்கள் செய்வீங்க. பைபிளை வாசித்து அப்ளை பண்ணுறப்போ காமன் சென்ஸை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. சம் குட் காமன் சென்ஸ் is needed, some good reasonable wisdom is needed. ஸோ அப்போ அப்படி மேலோட்டமாக இவங்க இப்படி செஞ்சதுனால நாம் இப்படி செய்யணும் அப்படின்னு போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பகுதி எப்படிங்க எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேங்க இல்லைங்க, இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சாங்க நாமளும் இப்படி செய்யணும்னா அது ஒரு மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட மாதிரி ஆகிடும். இந்த அம்மா செஞ்சதுனால நாமளும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்படி இந்த பகுதி கொடுக்கப்படவில்லை. This passage is not given in your Bibles to make you feel guilty about your giving. நீங்கள் கொடுக்குற காணிக்கை பற்றி நீங்கள் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுன்ற நோக்கத்தோடு இந்த பகுதியை தேவன் கொடுக்கவில்லை. எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரு? உங்களை இன்ஸ்பயர் பண்ணும்படி கொடுத்தாரு. இன்ஸ்பயர்ன்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன சொல்கிறது? ஊக்கம் அளிக்கும்படி கொடுத்தார். ஆனால் இன்ஸ்பயர்ன்றது தெரியும்ல, இன்ஸ்பைரிங் மூவிஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? இன்ஸ்பைரிங்
திரைப்படங்கள், இன்ஸ்பிரேஷனல் திரைப்படங்கள், இன்ஸ்பிரேஷனல் கதைகள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, வாசித்திருக்கீங்களா? இல்லை படம்லாம் பார்க்க மாட்டேன். சரி, வாசித்திருக்கீங்களா? இல்லை, நான் நியூஸ் மட்டும்தான் வாசிப்பேன். அதனால தான் இப்படி இருக்கீங்களோ? நியூஸை பார்த்தா எங்கே இன்ஸ்பயர் ஆக போகிறீங்க? வேறு விதமான நியூஸாக இருக்கணும். இன்ஸ்பைரிங்னா ஒருத்தர் பல கஷ்டங்கள் மத்தியில் பிரயாசப்பட்டு அவங்க செஞ்சது வாய்த்து பெரிய லெவலில் அப்படியே சக்ஸஸ் ஆகி அப்படி ஒரு சூப்பராக முடியுது. அதுதான் இன்ஸ்பைரிங். இந்த மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் எடுக்கிறார்கள், எத்தனையோ கதைகள் எழுதுகிறார்கள். சில நேரம் ட்ரூ ஸ்டோரிஸ், உண்மையாக நடந்த இதெல்லாம். நீங்கள் அந்த இன்ஸ்பிரேஷனல் மூவிஸாக இருக்கட்டும், ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ட்ரூ ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் பார்க்குறப்போ அந்த திரைப்படமோ கதையோ ஒரு தடவை கூட அதில் என்னன்னு சொல்ல மாட்டாங்க, நீனும் இப்படி செய்யின்னு சொல்லவே. பார்த்துருக்கீங்களா? இவங்க இப்படி செஞ்சாங்க, ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் இருக்கும். அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க, ஆனாலும் இப்படி செஞ்சாங்க, அப்படியே மேலே வந்தாங்க, அப்படியே இப்படி போய் முடிஞ்சாங்க. ஒரு தடவை கூட அதில் நீனும் போய் இப்படி செய்யின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த திரைப்படம் முடிஞ்ச பிறகு, அந்த கதை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு உற்சாகம், செய்கிறேன் பாருங்க. அதுதான் அதனுடைய எஃபெக்ட். இன்ஸ்பிரேஷனல் ஒரு ரைட்டிங்கோ, ஒரு ஷோ, ஒரு டிவியோ, இது ஒரு மூவியோ, அதனுடைய எஃபெக்ட் அது. வெண்ணே அப்படி திட்டம் போட்டு அப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் இது ஜனங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை உண்டு பண்ணும். அப்படி தான் இயேசுவும் இதை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களை கில்ட்டி ஆக்கும்படி சொல்ல, உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இங்கே பாரு, என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, வேதபாரனை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கேன், உடுப்பாத இங்கே பாருன்ற. எதை பார்த்து வாயை பழக்கணுமோ அதை பார்த்து வாயை பழக்கணும். ஆனால் அதை பார்க்கவே மாட்டேறீங்க. நீங்கள் மிஞ்சி போனால் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக கொடுக்குறத பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு வேறு நோக்கம் இருக்குது. யார்கிட்ட அதிகமாக இருக்குது அவங்கள எப்படி கையில் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, எவ்வளோ பெரிய ஒரு செயல் இங்கே செய்யப்படுது. இந்த அம்மா பார்க்காம விட்றீங்களே, பாருங்கப்பா, கண்ணு திறக்கப்படட்டும், பார்க்குற விதம், சிந்திக்கிற விதம் எல்லாமே மாறணும் அப்படின்றார். இவங்கள பார்த்தா நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க. எப்படி, எந்த விதத்தில் பி இன்ஸ்பயர்ட் பை ஹர். இன் வாட் வே? எந்த விதத்தில் இன்ஸ்பயர் ஆகணும்? பி இன்ஸ்பயர்ட் பை ஹர் ட்ரூ இன்னர் டிவோஷன். அவங்களுடைய உண்மையான உள்ளான பக்தினால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும். இந்த அம்மாட்ட வெளிப்புறமான செயல் மட்டும் இல்லைங்க, உண்மையான உள்ளான பக்தி. உண்மையான உள்ளான பக்தி. பக்தி வெறும் வெளியே தான் இருந்ததுன்னா அது உண்மையான பக்தியே கிடையாது. அதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை, வேதபாரர்களுடைய பிரச்சனை. வெளியே பார்த்தா பெரிய பக்திமான் மாதிரி தர்றாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார் மத்தேயு 23 உள்ள ஒரே பேராசையும் பொருளாசையும் இச்சையும் எல்லாமே இருக்குதுன்றார். இந்த அம்மாட்ட வெளியே செயல் மட்டும் இல்லை, உள்ள உண்மையான உள்ளான பக்தி காணப்படுகிறது. பாருங்கள், வெறும் அவங்க செஞ்ச செயலை மட்டும் முதல்ல பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கொடுத்த காணிக்கை அமேசிங், ஆனால் வெறும் அதை பார்க்கக்கூடாது. ஏன்னா அப்படி மட்டும் பார்த்துட்டா நாமளும் வெளிப்புறமாக பார்க்குற மாதிரி ஆகிடுவோம். அது எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா உள்ள ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு பக்தி இருக்குது. உள்ள அவங்களுக்கு இருந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை, உள்ள அவங்களுக்கு இருந்த அந்த ஹார்ட் டிவோஷன், அவங்களுடைய இருதயம், உள்ள அவங்களுக்கு இருந்த அந்த நோக்கங்கள், மோட்டிவ்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். அவங்களுக்கு பாருங்கள், கடவுள்கிட்ட எப்போவுமே நம்முடைய ஆக்ஷன் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்முடைய ஆட்டிடியூடும் முக்கியம். கரெக்டாக? இப்போது பொதுவாக உலகத்தில் ஆக்ஷன் தான் அப்படின்வாங்க. அதுதான் முக்கியம் இல்லையா? செய்யணும், செயல். கடவுள் எப்படின்னா செயல் பத்தாதுன்றார். எவ்வளோ பெரிய செயல் செஞ்சாலும் இருதயம் சரியா இல்லைன்னா, இருதயத்தில் சரியான ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா, அந்த செயலுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு உள்நோக்கம் இல்லைன்னா அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. 2 செயலை சொல்கிறார் பவுல். கவனிங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், அது எவ்வளோ பெரிய செயல் தெரியுமா? இந்த அம்மா செஞ்ச மாதிரி எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று ஏழைகள் கொடுத்துட்டாலும் எவ்வளோ பெரிய செயல்.
வேற யாராக இருந்தால் அப்பா அந்த செயல்னா அப்போ ஆள் பெரிய ஆள் அப்படின்வாங்க. பவுல் சொல்கிறாரு அதை செஞ்சால் கூட, அல்லது அதாவது சோஷியல் ஒர்க், மிகப்பெரிய சோஷியல் ஒர்க் இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்தா கூட, அல்லது மிகப்பெரிய ரிலிஜியஸ் ஒரு சாக்ரிஃபைஸ், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், ரத்த சாட்சியாக நான் மறிக்கிறேன், சரீரமே சுட்டரிக்கப்படுது, இது கூட மிகப்பெரிய செயல், எல்லாரும் இதை பெருசாக நினைப்பேன். பவுல் சொல்கிறார் இப்படி இருந்தால் கூட அன்பு எனக்கு இராவிட்டால், ஏன் வெறும் வெளிப்புறமான செயல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை, அது கணக்கிலே எடுக்கப்படாது. என்ன ஷாக்கிங்கான வார்த்தைங்க இது. ஏன் இது சொல்கிறேன்னா, கடவுளுக்கு வந்து இந்த உள்நோக்கம், ஆட்டிடியூட், இருதயம், அந்த இருதயத்தில் இருக்கிற அன்பு, விசுவாசம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாயிடுது. இது இருந்து செயல் இருந்தால் அவர் பிரியப்படுகிறார், இது இல்லாமல் வெளிப்புறமான செயல் அவர் பிரியப்படுவது இல்லை. நிச்சயமாக இந்த அம்மாட்ட செயல் மட்டும் இல்லை, உள்ளான அந்த அன்பு விசுவாசம்லாம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இல்லைன்னா இயேசு பிரியப்பட்டிருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கு உள்ள விசுவாசமும் அன்பு இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் போடுறதுக்கு என்ன லேசான காரியமா இது? விசுவாசம் இல்லைன்னா போட முடியுமாங்க? சான்ஸே கிடையாதுங்க. அன்பு இல்லைன்னா போட முடியுமா? தேவன் மேலே ஒரு பற்று இல்லைன்னா போட முடியுமா? நிச்சயமாக அவங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கும், அன்பு உள்ளத்தில் இருந்திருக்கும். ஆகவே பி இன்ஸ்பயர்ட் பை ஹர் இன்னர் டிவோஷன். அவங்களுடைய உள்ளான பக்தி, உண்மையான பக்தியை கண்டு நீங்கள் ஆச்சரியம் முதல்ல சும்மா ரசித்து பாருங்க போதும். ஐயோ நான் அப்படி செய்யணுமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்ஸ்பிரேஷனல் மூவியை பார்க்குற மாதிரி ரசித்து அவங்களுடைய உள்ளான பக்தியை ரசித்து பாருங்க. ரெண்டாவது, நாட் ஓன்லி ஹர் இன்னர் டிவோஷன் பட் ஹர் எக்ஸ்ட்ரீம் டிவோஷன். அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமான பக்தி, எக்ஸ்ட்ரீமான எல்லாம் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரீம் பக்தி. எக்ஸ்ட்ரீம் பக்தி தானேங்க இது. அவங்க உள்ளத்தில் விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா அவங்க ஆக்ஷன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இருக்கிற எல்லாத்தையுமே போட்டாங்க. 2 காயின் தான் இருந்து 2த்தையும் போட்டாங்க. ஒன்றை வச்சு இன்னொன்று போட்டிருந்தா கொஞ்சம் ஞானமான ஆளுன்னு கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் புத்திசாலியான ஆள், கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்குற ஆள், கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற ஆளுன்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க இருக்கிறது எல்லாத்தையுமே 2 காயினையும் போட்டாங்களே. எக்ஸ்ட்ரீமான செயல் அவங்க உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரீமான பக்தியை காண்பிக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீமான விசுவாசம், எக்ஸ்ட்ரீமான அன்பு. காணிக்கை போட போகிறேனே, எனக்கு இவ்வளோ தான் இருக்கே, கடவுளுக்கு நல்லா போடணுமே, எல்லாத்தையும் போட்டுறேன் போ. எக்ஸ்ட்ரீமான லேடியாக இருக்கிறாங்க அவங்க. 2 காயின் இருக்குது, ஒரு காயினை வச்சு இன்னொன்னே போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? 2த்தையும் போட்டுறாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு? 2த்தையும் போட்டதுனால மனித ஆப்ஷனே இல்லாதபடி அவங்களே செஞ்சிட்டாங்க. எல்லா ஹியூமன் ஆப்ஷன், மனித உலக ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே கழட்டி விட்டுட்டு, கடவுளே நீர் தான் எனக்கு ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம். இது எல்லாரும் இப்படி செய்கிறதுக்கு ரெடி ஒன்றும் கிடையாது. இவங்க செஞ்சதுனால எல்லாரும் செஞ்சு தான் ஆகணும் எப்போவுமே அப்படிலாம் கிடையாது. நல்லா கவனிங்க. இவங்களை முதல்ல இவங்க செயலை பார்த்து ரசிங்க, இவங்களுடைய பக்தியை பார்த்து கொஞ்சம் ரசிக்கணுங்க. அதாவது இருக்கிற மனித ஆப்ஷன்லாம் கழட்டி விட்டு குதிக்கிறாங்க. கடவுள் பிடிச்சா உண்டு, இல்லைன்னா அவங்க காலி. ஒரு சின்ன பிள்ளை குதிக்கிறப்போ தகப்பன் பிடிச்சா பத்திரமா இருப்பாங்க, பிடிக்கலன்னா காயப்படுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிற ஆப்ஷன்லாம் கழட்டி விட்டு குதிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தகப்பன் பிடிச்சிருப்பாரா? சில நேரம் மனித தகப்பன்கள் விடலாம், ட்ராப் பண்ணிடலாம், விழ செஞ்சிடலாம், விழ விட்டுறலாம். ஆனால் பரலோக தகப்பனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த லேடி விதவை, இவங்க லேசான ஆள் கிடையாது. பார்க்குறதுக்கு தான் மற்றவங்க லேசான ஆள்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு யூத விதவை. இவங்களுக்கு விதவைகளை குறித்த சரித்திரம் தெரியும். எத்தனை முறை பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறாரு, திக்கற்றவர்களுடைய தேவன், விதவைகளுடைய தேவன், அவர்களை விசாரிக்கிறவர், அவருடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். அது மட்டும் இல்லை, சரிபாத் விதவையினுடைய கதையும் தெரிஞ்சிருக்கும். எலியாவுடைய காலத்தில் தீர்க்கதரிசி எலியா அங்கே ஒரு விதவைகிட்ட போகிறாரு. அந்த அம்மா யூத விதவை கூட கிடையாது, அந்நிய நாட்டு விதவை. போயிட்டு அவங்களுக்கு இப்போ எல்லாம் நாட்டில் பஞ்சம் பாருங்க, யாருக்கும் காசு இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருவேளை சாப்பாடுக்கு ஏற்ற ஒரு எண்ணெயும் மாவும் தான் இருக்குது அந்த விதவைகிட்ட.
ஒரு வேளை சாப்பாடுக்கு ஏற்ற எண்ணெயும் அவ்வளோதான், ஒரு வேளை சாப்பிட்டு சாகணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், இந்த விதவையை பார்க்க போ. இதில் என்ன வேடிக்கைன்னா, தீர்க்கதரிசிக்கும் சாப்பாடு இல்லை, விதவைக்கும் ஒரு வேளை தான், விதவைக்கும் தன்னுடைய மகனுக்கும். தீர்க்கதரிசி அங்கே போயிட்டு தேவன் அனுப்புறாரு பாருங்க. அங்கே சொல்கிறார் அந்த விதவையை பார்த்து, எனக்கு நீ போட்டுத்தா, எது தோசை போட்டுத்தா, சப்பாத்தி போட்டுத்தா, எனக்கு கொடு முதல்ல அப்படின்றார். அந்த அம்மாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான், இவருக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இருக்கிறது எல்லாத்தையும் அந்த அம்மாவும் பாருங்க, இந்த அம்மா மாதிரி, அந்த அம்மானால தான் இந்த அம்மா ஒரு வேளை செஞ்சுருக்கலாம். அவங்க இருக்கிறத போட்டு கொடுத்துட்டாங்க தீர்க்கதரிசிக்கு. பார்த்தா அவங்களுடைய மாவும் எண்ணெயும் முடியவே இல்லை. அற்புதம் நடக்குதாங்க. இந்த சரித்திரம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நான் நினைக்கிறேன் சும்மா இப்படியாவது யோசிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் புத்திசாலித்தான் இருப்பாங்க, அவங்கள லேசாக எடுத்துக்காதீங்க. அவங்க நினச்சிருப்பாங்க, நான் சொன்னேன் பாருங்கள், 2 1 ரூபா காயின் வச்சுருந்தா என்ன பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு. அவங்க யோசிச்சிருப்பாங்க, சரி இதில் 1 போட்டு 1 வச்சுக்கலாம், ஆனால் இந்த 1 வச்சு என்னத்தை பண்ண போகிறேன், எப்படியும் கடவுள் செய்யலைன்னா நான் காலி, 2த்தையுமே போட்டுடலாமே, கடவுள் செஞ்சாதான் உண்டுனா எல்லாத்தையுமே, அப்படியாவது யோசிச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாலேயும் ஒரு ஞானம் இருக்குது. சில நேரம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக விசுவாசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த பாடம் நல்லா புரிஞ்சிருச்சு. எந்த பாடம்? கடவுள் செய்யலைன்னா காலி, தேவன் செய்யலைன்னா வேற ஹோப்பே கிடையாதுன்றத அந்த ஸ்திரீ நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கொஞ்சம், அவங்களுக்கு இருக்கிறத வச்சு அவங்களால சமாளிக்கவே முடியாது. ஒரு காயின் போட்டால் ஒரு காயின் வச்சு சமாளிக்க முடியாது. சொல்ல போனால் காணிக்கே போடலன்னா கூட சமாளிக்க முடியாது. 2 காயின் வச்சு என்னத்தை சமாளிக்கிறது? ஆகவே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள் செய்யலைன்னா காலி, அவர் செய்யட்டும், அவர் செய்வார்னு நம்புறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அவர் செஞ்சாரா? இங்கே அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொல்லப்படல. ஆனால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய பைபிள் இருக்குது, இதனுடைய முழுசை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயம் செஞ்சிருப்பார்ன்றது மட்டும் இல்லை, அந்த அம்மா எங்கேயோ போயிட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன், நூறத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன், அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சரித்திரம் தான் நமக்கு இருக்குது பாருங்கள். கடவுளை தேவனை நம்பினவர்கள், கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது, போவதும் இல்லை. எக்ஸ்ட்ரீம் விசுவாசங்க. இன்னைக்கு அதாவது தேவனை மட்டும் சார்ந்து இருப்பது. எப்படி? தேவனை மட்டும், எல்லாம் தேவனை மட்டும். பொதுவாக நம்மகிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கப்போ நம்ம தேவனை மட்டும் சார்ந்து இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது, அடுத்த ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னா தேவனும் இருக்கிறான்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கால்குலேஷன் போட்டுப்போம். இந்த அம்மாவுக்கு எப்படின்னா எந்த ஆப்ஷனும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் ஆப்ஷன், அவரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். இந்த பாடத்தை பாருங்க, எவ்வளோ ஆப்ஷன் இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான் இருக்கிற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் வாழணும். அந்த பாடத்தை முதல்ல கற்றுக்கோங்க. இன்னைக்கு எத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான் எனக்கு செய்யணும், அவர் ஒருத்தர் தான் செய்வார், அவர் தான் என்னுடைய ஒரே ஆப்ஷன்ற மாதிரி நாம் வாழ கற்றுக்கணும். அதுக்கு இவ்வளோ அடிமட்டமாக போகணுன்னு அவசியம் இல்லை, போகாமலே அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஆனால் வேடிக்கை என்னென்னா, சிலருக்கு இப்படி அடிமட்டமாக போனால் தான் அந்த பாடம் புரியுது. ஆனால் அப்படி ஆகணும்னு அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும், உங்களுக்கு இன்றைக்கி நிறையா இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், யாராக இந்த பாடத்தை கற்றுக்கோங்க. என்ன பாடம்? அவர் ஒருத்தர் தாங்க நம்பி வாழணும். தாவீது சொல்கிறான், 2 சாமுவேல் 24:14 சொல்கிறான், கொடிய இடுக்கினால் அகப்பட்டிருக்கிறேன், ரொம்ப பெரிய வம்பளை மாட்டிக்கிட்டேன். 2 சாமுவேல் 24:14. இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. பெரிய வம்பளை மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்? கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாது இருப்பேனாக. ரொம்ப பிரச்சனை. என்ன பண்ண போகிறேன்? கர்த்தர் கையில் போய் விழுந்துட போகிறேன், குதிச்சிட போகிறேன், கர்த்தருக்கு பிடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். அவருடைய இரக்கம் பெருசு, அவர் என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட்டிருக்க மாட்டார். ஏன்னா இயேசு பார்த்துட்டார் பாருங்க, யாரும் பார்க்காத விதவை இயேசு பார்த்துட்டார். இப்போ அடுத்தது அந்த விதவைக்கு ஆசீர்வாதம் தான். எக்ஸ்ட்ரீம். இதை முதல்ல பார்த்து சும்மா ரசிக்கணுங்க. 3வது அவங்க எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன். அவங்களுடைய உள்ளான பக்தி, அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமான பக்தி, அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷனில் போய் முடியுது, அந்த எக்ஸ்ட்ரீம் காணிக்கையில் போய் முடியுது. ஆனால் இந்த அம்மா மாதிரி நம்ம இருக்கணும்னு பார்த்து போனால்
ஒரு காரியத்தை சொல்கிறேங்க இல்லைங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன்ல, பொதுவாக வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. எப்படி பொதுவாக வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது, பேலன்ஸாக இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாதுன்றது தான் கரெக்டு பொதுவாக. ஆனால் கடவுள் மேலே விசுவாசம், அன்பு, கடவுள் மேலே வச்சிருக்கிற பற்று, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கைன்னு வர்றப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சூப்பர். உங்களை பாராட்டணும். நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெருசாக வந்துடுவீங்க. ஏன்னா கடவுளை எக்ஸ்ட்ரீமாக நம்பினா அதனால் நீங்கள் எதையும் எழுந்து போக மாட்டீங்க. கடவுளை எக்ஸ்ட்ரீமாக அன்பு கூர்ந்தால் அதனால் நீங்கள் எதையும் எழுந்து போக மாட்டீங்க. மற்ற எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருக்கணும். ஆனால் கடவுளை விசுவாசிக்கணும்னு வர்றப்போ எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கணும். கடவுளை அன்பு கூறணும்னு வர்றப்போ எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற அளவுக்கு நல்லது உங்களுக்கு. சரி, அது கஷ்டமாக இருந்தால் பார்த்து ரசிங்க. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இது மாதிரி செய்கிறது, அல்லது எப்படி இந்த அம்மா மாதிரி ஒரு உண்மையான ஒரு உள்ளான பக்தியை வைத்திருக்கிறது, அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக வளர்றது, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? வெறும் இந்த அம்மாவை பார்த்தா அது நடக்காது. இந்த அம்மாவை பார்க்க என்ன தோணுதுன்னா, இயேசு இந்த அம்மாவை பார்த்து ரசிக்கிறாரு, பாராட்டுறாரு, போற்றி புகழ்கிறாரு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அம்மா பர்ஸை காலி பண்ண மாதிரி அவர் தம்மையே காலி பண்ண போகிறார். கல்வாரி சிலுவையில் தம்மையே வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாராம்? தம்மையே வெறுமையாக்கினார். இந்த அம்மா பேங்க் அக்கௌண்ட்டை காலி பண்ணிச்சு, பர்ஸை காலி பண்ணிச்சு, சொத்து பணத்தை காலி பண்ணிச்சு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் தேவகுமாரன். பூமியே அவருக்கு சொந்தம். இந்த மலைகள்லாம் ஒன்றும் கிடையாது, பூமி அவருக்கு சொந்தம், யூனிவர்ஸே அவருக்கு சொந்தம். உண்டாக்கினவரே, அவரை போல செல்வந்தர் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் கடவுளாக இருக்கிறார். மனுஷன் மட்டும் இல்லை, கடவுளாக இருந்த அவர் பரலோகத்தில் அவருடைய மகிமையை துறந்து விட்டுட்டு இந்த பூமிக்குள்ளே வந்தார். அப்புறம் பூமியில் வாழ்ந்து கல்வாரி சிலுவைக்கு போகிறப்போ வெளிப்புற மகிமை மட்டும் இல்லை, வெளியே இருந்த சட்ட துணியை கூட உருவிட்டாங்க. இந்த அம்மா பர்ஸை தான் காலி பண்ணாங்க, பணத்தை தான் காலி பண்ணாங்க. அவற்றிருந்து எல்லாமே உருவப்பட்டது, எடுக்கப்பட்டது. ஏன்? நம்மளை அன்பு கூர்ந்ததுனால அதை செஞ்சார். அவ்வளோ பெரிய செயலை அவர் செய்ய போகிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா அதை யோசித்து பார்த்துருக்க மாட்டாருன்னு? அங்கே உட்காந்துக்கிட்டு பார்க்குறாரு. அந்த அம்மா செஞ்ச உடனே அதை பார்ப்பான்றாரு. ஏன்னா அது மாதிரி அதை விட பெரிய ஒரு செயலை தான் அவர் இப்போ கூடி சீக்கிரம். இந்த அம்மாவை பார்த்தாது, இந்த அம்மாவை இயேசுவை தான் கை காமிக்கிறாங்க. அங்கே பாராப்பா, அங்கே பார்த்தா தான் இந்த அம்மா மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்க முடியும். எக்ஸ்ட்ரீம் டிவோஷன். அவருடைய அன்பை உள்வாங்கிக்க தான், அது உள்ளே போய் நம்மளை தொட்டு நம்மளை அசைச்சாதான் நமக்கு கடவுள் மேலே ஒரு பற்று அதிகமாகும். அது எல்லா விதத்துலையும் வெளிப்படும். வெறும் காணிக்க மட்டும் இல்லை, எல்லா செயலையும் வெளிக்கப்படும், காணிக்கையிலையும் வெளிப்படும். கடவுளுக்கு கொடுக்கணும்னா நல்லா கொடுக்கணும். கட்டாயத்தினால பைபிள் கொடுக்க சொல்லலை. பவுல் சொல்கிறாரு, யாருமே அவன் தன் இருதயத்தில் தீர்மானத்தபடியே கொடுக்கட்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். கட்டாயத்தினால் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு நம்முடைய பணம்லாம் தேவையில்லை, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் சொல்கிறார், உற்சாகமாக கொடுத்தா நான் பிரியப்படுறேன். கட்டாயத்தினால் யாருமே கொடுக்க தேவையில்லை. அப்போ பைபிள் வந்து பாருங்க, வற்புறுத்துற, புதிய ஏற்பாடு குறிப்பாக நம்மளை வற்புறுத்துறதே கிடையாது. கொடுத்து தான் ஆகணும், அது கிறிஸ்தவ வழி கிடையாது. இயேசுவை பாருன்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவ வழி. இயேசு எப்படி கொடுத்தாருப்பார், அது பார்த்துக்கிட்டே இருந்தால் கொடுக்காம இருக்க முடியாது. நாம் கொடுத்துருவோம். காணிக்க மட்டும் இல்லை, மற்றபடி நம்முடைய செயல், நம்முடைய தியாகம் வேறு லெவலில். இப்போ இயேசுவை பார்க்க அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த அம்மாவுடைய ஒரு மனப்பான்மையும், ஒரு ஆட்டிடியூடும், ஒரு ஸ்பிரிட்டும் நமக்கு வந்துவிடும். எல்லோரும் எழுந்து நிற்போம். இயேசு மாதிரி பார்க்கணுன்னா, இயேசு மாதிரி இருக்கணும்னா முதல்ல இயேசுவை பார்க்கணும். இந்த அம்மாவை பார்த்தா போதாது. ஏன்னா இயேசு தான் இதை விட பெரிய செயலை நமக்காக செஞ்சார். நம்மளை அன்பு கூர்ந்து செஞ்சார். கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு அவமானப்பட்டு நிர்வாணமாக தொங்கி ரத்தம் சிந்தி மரித்ததுனால தான் இன்றைக்கு நான் என்னுடைய பாவங்களால்
கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன், மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதி உள்ளவனா ஆக்கிட்டார். என்ன இவ்வளோ பெருசை செஞ்ச தேவன், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவனுக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் அது அதிகமாக இருக்காது. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவர் அன்பு கூர்ந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக செஞ்சாலும் அது பொருந்தும், அவருக்கு பொருந்தும். இயேசுவை பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை பார்க்க பார்க்க இயேசுவை மாதிரி நம்ம மாற்றப்படுவோம். இயேசுவை மாதிரி கொடுக்க தொடங்கிடுவோம், தாராளமாய் கொடுக்க தொடங்கிடுவோம். நிச்சயமாக எந்த விதத்தில் நாம் குறைஞ்சு போக மாட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அம்மாவை வச்சு எங்களை இன்ஸ்பயர் பண்ணதுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை, இயேசுவை பார்க்க செய்யும் ஆண்டவரே. இயேசுவை பார்க்க பார்க்க நாங்கள் தொடர்ந்து இந்த அம்மா மாதிரி மட்டும் இல்லை, இயேசுவை போலவே அதிகமாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றத்தை நீர் தான் கொண்டு வர முடியும். நீர் அதை செய்வீராக. உண்மையான மாற்றம் உள்ள தொடங்கி வெளியே வந்து முடிகிற ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஒவ்வொரு நபருக்கும் நீர் அருளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். தேவையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸ்ட்ரீமாக உம்மை நம்ப உதவி செய்யும். நிச்சயமாக எக்ஸ்ட்ரீமாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர் என்று எக்ஸ்ட்ரீமாக அவர்கள் நம்பட்டும். எக்ஸ்ட்ரீமான ஆசீர்வாதத்தை பெறட்டும், விடுதலை வெற்றியை பெறட்டும். இயேசுவன் நாமத்தில் நீ கரத்தில் அவளை ஒப்படைக்கிறோம். இயேசுவன் நாமத்தில் உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.